So then let's start the session. So students, நம்ம O-level commerce classes join பண்ணிக்கிறோம். Business studies and accounting classes grade 10க்கான syllabusல நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ணி நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஆல்ரெடி நாம இந்த பேக்ரவுண்ட் ஆஃப் பிசினஸ் வணிகத்தினுடைய பின்னணி சம்பந்தப்பட்ட நோட்ஸ் ஏரியாஸை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ பேக்ரவுண்ட் ஆஃப் பிஸ்னஸில் 1.1 சம்பந்தமாக நம்ம பார்த்துருந்தோம். ஒரு பேசிக் கன்செப்ட்ஸ், பிஸ்னஸ் பற்றின ஒரு பேசிக் கன்செப்ட் என்னன்னு சொல்லி, இதில் முக்கியமாக ஒரு பிஸ்னஸ் என்பது எப்படி வந்துச்சு, மனிதனுடைய தேவைகள், விருப்பங்கள், அதனுடைய வளர்ச்சியின் காரணமாக இந்த பிஸ்னஸ்ங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு என்பதை பற்றி பார்த்துருந்தோம். மனிதனுடைய தேவைகளும் விருப்பங்களும் வளர்ச்சி அடைய எல்லாத்தாலையும் தனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் தானே பூர்த்தி செய்து கொள்ள முடியாத நிலை காரணத்துக்காக மற்றவர்களோடு பொருட்களை பரிமாற்றி கொண்டது பண்டமாற்று. தென் இன்றைய காலகட்டத்தில் பணம் என்கின்ற ஒரு ஊடகம் இருப்பதன் காரணமாக பணத்தை கொடுத்து பொருட்கள், சேவைகளை கொள்வனவு செய்து கொள்கிறார். இதன் அடிப்படையில் ஒரு வணிகத்துக்கு வரைவிலக்கணம் சொல்லும்போது நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? ஒரு வணிகம் என்பது பொருட்கள், சேவைகள் மூலம் மனிதனுடைய தேவைகளையும் விருப்பங்களையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு பொருளாதார நடவடிக்கை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். அண்ட் தொழில்நுட்ப செல்வாக்கு காரணமாக இன்றைக்கு இந்த இன்டர்நெட், இந்த டிஜிட்டலைசேஷன் எல்லா நாடுகளிலிருந்து நம்ம பொருட்கள், சேவைகளை கொள்வனவு செய்யக்கூடிய நிலைமையை மாற்றிக்கிறது ஒரு குளோபல் வில்லேஜுங்கிறத பார்த்துருந்தோம். அண்ட் ஒவ்வொரு பிஸ்னஸுக்கும் ஒவ்வொரு ஒப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும். முக்கியமாக வணிக நோக்கங்களாக பார்க்கும்போது லாப நோக்கமுடைய வணிகங்கள் கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதும் லாபத்தை உழைத்துக் கொள்வதும் பிரதானமான நோக்கம்னு சொல்லி நம்ம போன கிளாஸில் பார்த்துருந்தோம். அண்ட் அதே மாதிரி துணை குறிக்கோள்களாக சில நிறுவனங்கள் லாபத்தை மட்டும் இல்லாமல், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மட்டும் இல்லாமல், குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும், வேலை வாய்ப்பு கொடுக்கணும், ஊழியர்களுடைய நலன்புரிகளையும் ஃபோக்கஸ் பண்ண முடியும் என்பதை நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் நுகர்வோர் தேவைகள் மற்றும் விருப்பங்கள், இதில் தேவைகள் விருப்பங்கள் என்றால் என்னென்று முதல்ல தெளிவாக புரிஞ்சிருக்கணும். தேவைகள் என்பது நெசசிட்டிஸ், உயிர் வாழ்வதற்கு அத்தியாவசியமான விடயங்கள். இதில் உணவு, உடை, உறையுள், கல்வி, சுகாதாரம், பாதுகாப்பு, பொழுதுபோக்கு போன்ற விஷயங்கள் வர வேண்டும். இதுக்கு பண்புகள் இருக்குது, விருப்பங்களுடைய பண்புகள் இருக்குதுன்னு பார்த்தோம். அண்ட் வி டிட் சம் பாஸ் பேப்பர் கொஸ்டின்ஸ் 2023 ஆக்சுவலி 2022, 2023, 23 இதில் இந்த கொஸ்டின் நம்ம பார்த்துருந்தோம். ஐ ஹோப் ஸோ யூ கேன் ரிமெம்பர் திஸ் கொஸ்டின். ட்ரெடிஷ்னல் மெடிக்கல் ஃபெமிலியிலேருந்து வந்து வரக்கூடிய ஒரு டாக்டர், அவங்க என்ன விதமான தேவைகளை பூர்த்தி செய்கிறாங்க என்பது சம்மந்தமாக பார்த்துருந்தோம். அண்ட் நேஷனல் ஹாஸ்பிட்டல் சுமாகா டிரைவிங் ஸ்கூலில் என்ன மாதிரியான மனித தேவைகள் பூர்த்தி செய்யப்படுது, இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஷின்ஸ் வருங்கிறத நாம் அனலைஸ் பண்ணியிருந்தோம். அட் த சேம் டைம் விருப்பங்களை பொறுத்த வரைக்கும், விருப்பங்கள் என்பது இந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய பல்வேறுபட்ட வழிகள் என்று சொல்லியும், அண்ட் அதுக்குரிய பண்புகளையும் நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் அதுலேயும் நம்ம பாஸ் பேப்பர்ஸ் 2022 பார்ட் 2 வந்துருக்கக்கூடிய கொஷின்ஸ் பேப்பர் பார்த்துருந்தோம். இதுலேயும் சிம்பிளாக ஒரு வணிகம் எந்த வகையான விருப்பத்தை பூர்த்தி செய்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ஸோ இந்த பாஸ் பேப்பர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் 2022 நம்ம பார்க்கறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு பாஸ் பேப்பர் கொஸ்டின் நம்பர் 1 பார்த்துருந்தோம். அண்ட் இந்த பாஸ் பேப்பர்லையும் ஒரு வீடமைப்பு தேவையை எவ்வாறு பூர்த்தி செய்து கொள்கிறார் என்பதை பார்த்துருந்தோம். பொறியியலாளரான ஆதியா அவர் ரோஸ்வில்லா அடுக்குமாடி குடியிருப்பில் வசிப்பதன் காரணமாக அதன் மூலமாக அதனை பூர்த்தி செய்கிறார் இந்த விருப்பத்தை நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் தேர் ஆர் சம் பார்ட் 2 கொஸ்டின்ஸ். இது நம்ம பார்க்க வேண்டியது. இன்றைக்கு இதை பார்த்துட்டு ரிவிஷன் மாதிரி பார்த்துட்டு அடுத்தடுத்த டாபிக்ஸுக்குள்ளே போவோம். ஸோ இந்த கொஷனை பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், இது 2022 பார்ட் 2 கொஷனில் வந்திருக்கக்கூடிய ஒரு கொஷனாக வருது. ஐ திங்க் ஐ டிடன்ட் இன்க்ளூட் த தமிழ் வெர்ஷன், பட் நான் உங்களுக்கு தமிழில் சொல்லுவேன். நான் ரைட் 2 advantages gained by registering the business name of a sole proprietorship. ஸோ அந்த கொஷன் நம்ம போகிற பார்ப்போம். ஒரு தனியுடைமை வணிகத்தை பதிவு செய்வதனுடைய நன்மைகள் அப்படின்னு சொல்லி நம்ம தனியுடைமை வணிகத்தை பற்றி பார்க்கும்போது இந்த கொஷனை நம்ம பார்த்துக்கொள்ள முடியும். அண்ட் இதில் நீங்கள் பாருங்கள், இந்த 2வது கொஷனில் கொஷனை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். A business always fulfills a human need and a want. சரியா பிழையா கூறக்கூடிய ஒரு கொஷன். அதாவது ஒரு வணிகம் என்பது எப்போதுமே மனிதனுடைய ஒரு தேவையையும் ஒரு விருப்பத்தையும் பூர்த்தி செய்யும். இது சரியான கூட்டா பிழையான கூட்டா? நம்ம நேற்று படித்ததன் அடிப்படையில் ஒரு வணிகம் என்பது எப்போதும் ஏதாவது ஒரு மனிதனுடைய ஒரு தேவை ஒரு விருப்பத்தையாவது பூர்த்தி செய்யணும். இஸ் இட் கரெக்ட் or wrong? ரைட்? சரியா பிள்ளையா ஸ்டூடெண்ட்ஸ்? இட்ஸ் ஆல்வேஸ், வாட் இஸ் தட்? ஏக்கு என்ன ஆன்சர்? ஏக்கு இட்ஸ் ட்ரூ, இது கரெக்ட். ஒரு வணிகமாக இருந்தால்
அட்லீஸ்ட் உணவு தேவையை பூர்த்தி செய்யணும். அதுக்கு அவங்க இடியாப்பம் போட முடியும், கொத்து போட முடியும், அவங்களோட விருப்பம். அல்லது ஒரு ஹெல்த் ஹாஸ்பிட்டலிக்குன்னு சொன்னால் சுகாதாரங்கிற தேவை, ஒரு இன்ஸ்டிடியூட்டா கல்விங்கிற தேவை, எப்படியோ அட்லீஸ்ட் ஆக குறைஞ்சது ஒரு தேவை, ஒரு விருப்பத்தையாவது பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். எப்போதுமே அது இடம்பெறும். அண்ட் ரெண்டாவது விஷயம், பிஸ்னஸ் ஆல்வேஸ் இஸ் எஸ்டபிளைஸ்ட் எய்மிங் ப்ராஃபிட். அதாவது ஒரு வணிகம் எப்போதுமே லாபத்தை உழைப்பதற்காகத்தான் ஸ்தாபிக்கப்படுகிறது. இது சரியா பிள்ளையா? நாம் என்ன படிச்சுக்கிறோம்? பொருள் உற்பத்தி வணிகம், சேவை உற்பத்தி வணிகம், வணிகங்களுடைய நோக்கங்களை பற்றி நம்ம படிக்கும்போது லாபத்தை உழைப்பதை நோக்கமாக கொண்ட வணிகங்கள் இருக்கின்றன, சேவை நோக்கங்களுடைய வணிகங்களும் இருக்கின்றன பார்த்துக்கிறோம். எனவே ஒரு வணிகம் எப்போதுமே லாபத்தை எய்மாக பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. ஸோ எனவே இட்ஸ் அ ஃபோர்ஸ் ஸ்டேட்மெண்ட், பிள்ளையான கூற்று. மூன்றாவது பாருங்க, தி ஸ்டேக் ஹோல்டர் ஆஃப் அ பிஸ்னஸ் ஆல்வேஸ் பிலாங் டு த இன்டர்னல் என்வாயர்மெண்ட் ஆஃப் த பிஸ்னஸ். இது நாம பிஸ்னஸ் என்வாயர்மெண்ட் படிக்க போகிறோம். பட் இருந்தாலும் நீங்கள் ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருப்பீங்கிற நம்பிக்கையில் நான் படிச்சு தரதுக்கு முன்னாடியே உங்கள்கிட்ட கேள்வியை கேட்குறேன். அதாவது அக்கறையுடைய தரப்பினர்கள் என்பவங்க எப்போதுமே ஆல்வேஸ் உள்ளக சூழலில் இருந்து தான் வரணுமாம். இது சரியா பிள்ளையா? நம்ம ஆல்ரெடி அக்கறையுடைய தரப்பினர் சம்பந்தமாக படிச்சு தான் இருக்கிறோம். என்ன, ஒரு நிறுவனத்தினுடைய அக்கறையுடைய தரப்பினர்கள் என்பது எப்போதுமே உள்ளக சூழலா இல்லை. வெளியால இருந்தும் அரசாங்கம் நம்மளோட நிறுவனத்துக்கு வெளியால தான் இருக்கும், நம்மளோட மீது அக்கறை செலுத்தி கொண்டு இருக்குது. நமக்கு கடன் தரக்கூடிய வங்கிகள் நிறுவனங்கள் வெளியால தான் இருக்குது, போட்டியாளர்கள் வெளியால தான் இருக்கிறாங்க, கஸ்டமர்ஸ் வெளியால தான் இருக்கிறாங்க, வழங்குனர்கள் வெளியால தான் இருக்கிறாங்க. எனவே எப்போதுமே அக்கறையுடைய தரப்பினர்கள் என்பவங்க வணிகத்துக்கு உள்ள இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இட் ஆல்சோ ஃபோர் ஸ்டேட்மெண்ட். அண்ட் டி கொஸ்டின், த இன்வெஸ்டர்ஸ் liability in incorporated company is limited to the amount of investment. ஒரு முதலீட்டாளரினுடைய பொறுப்பு, அதாவது வணிகம் நஷ்டமடைந்தால் அவருடைய பொறுப்பு ஒரு கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனியில அவர் ஈடுபடுத்திய மூலதனத்திற்கு வரையறுக்கப்பட்டதாக காணப்படும். இது சரியா பிள்ளையா? இது நம்ம படிக்க போறோம், ஒவ்வொரு விஷயமா படிக்க போறோம். பட் ஐம் ஜஸ்ட் ரிமைண்டிங், ஒரு கம்பெனியினுடைய பொறுப்பு என்னவாக காணப்படும் ஸ்டூடெண்ட்ஸ்? அது வரையறுக்கப்பட்டதாக காணப்படும். அதாவது அவர் எவ்வளவு ரூபாய்களுக்கு பங்குகளை கொடுத்து இருக்கிறாரோ, பங்குகளை கொள்வனவு செய்திருக்கிறாரோ, அவ்வளவு தொகைக்கு மாத்திரம்தான் அவர் பொறுப்பாக வேண்டுமே தவிர அவருடைய சொந்த சொத்துக்களை இழக்க வேண்டிய தேவை இல்லை. எனவே அதுவும் சரியான ஒரு கூற்று. ஸோ இது நிறைய இடங்களில் படிப்பேன், பட் ஜஸ்ட் ஃபார் யூர் ரிமைண்டர். ஸோ we did this question. அண்ட் அதே மாதிரி பார்ட் 2ல ரெண்டாவது கொஷனில் இதே பார்ட்டில் மூன்றாவது கொஷன் ஒன்று இருந்துச்சு. ஸோ ஐ ஹவ் த தமிழ் வெர்ஷன் ஆல்சோ ஃபார் யூ. பாருங்க, லக்டி பிரைவேட் லிமிடெட் has started a project to build 50 tube wells for people in Uva province with approval of National Water Supply and Drainage Board and Department of Rural Development. அதாவது லக்டி பிரைவேட் லிமிடெட் என்கின்ற ஒரு கம்பெனி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்றாங்க. 50 கிணறுகள், ரைட், கிணறுகள், குழாய் கிணறுகளை, டியூப் வெல்ஸ், குழாய் கிணறுகளை அமைச்சு கொடுக்கறதுக்கு ஊவா ப்ரொவின்ஸில் இருக்கக்கூடிய மக்களுக்கு. இதுக்கு அவங்க அப்ரூவல் எடுத்திருந்தாங்க. நேஷனல் வாட்டர் சப்ளை, தேசிய நீர் வடிகால் அமைப்பு சபையினோடையும் ட்ரைனேஜ் போர்ட்ல இருந்தும் அவங்க அனுமதி எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரூரல் டிபார்ட்மெண்ட்ல இருந்தும் அனுமதி எடுத்திருந்தாங்க. அதாவது வரையறுத்த லக்தேயிலை தனியார் கம்பெனியானது தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை மற்றும் கிராம அபிவிருத்தி திணைக்களம் ஆகியவற்றின் ஒப்புதலுடன் ஊவா மாகாணத்தில் உள்ள மக்களுக்காக 50 குழாய் கிணறுகளை நிர்மாணிக்கும் செயற்திட்டம் ஒன்றை ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஓகே, நல்ல விஷயம். இதுல முதலாவது கொஸ்டின், ரைட் த ஹியூமன் நீட் அண்ட் வாண்ட் ஃபுல்ஃபில் பை த ப்ராஜெக்ட்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. இச்செயற்திட்டத்தின் மூலம் பூர்த்தி செய்யப்படும் மனித தேவை மற்றும் விருப்பத்தை எழுதுக. என்ன ஸ்டூடெண்ட்ஸ், இந்த லக்டி பிரைவேட் லிமிடெட் 50 குழாய் கிணறுகளை அமைச்சு கொடுக்க போறாங்க. ஊவா ப்ரொவின்ஸ்ல இருக்கிற மக்கள்கிட்ட, தேவையானவங்கள்ட்ட அனுமதியை எடுத்துட்டு சொன்னா இதன் மூலம் எந்த மனித தேவையையும் விருப்பத்தையும் இவங்க பூர்த்தி செய்யறாங்க? ஐ நீட் ஆன்சர் ஃப்ரம் ஆல் தி பீப்புள். சம்ரா, வாட்ஸ் ஆன்சர்? எல்லாரும் உங்களோட பேர்களை போட்டுக்கொள்ளுங்க ஸ்டூடெண்ட். ஜூம்ல உங்களோட பேர்களை போட்டுக்கோங்க. நம்பர்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க, அப்போ எனக்கு தெரியாது. உங்களோட பேர்களை போட்டுக்கோங்க. வாட் இஸ் ஆன்சர்? ஆஷிஃப், ஆயிஷா, அப்துல்லா, அபிஷேக், அஃப்ரா, அகமட், அக்மல், அஷ்ஃபாக், அஸ்விந்த், அஸ்லம், புகாரி, செருகேஷ், கிளக்ஷன், ஃபாத்தில், ரீமா, திலுக்ஷா. வாட்ஸ் ஆன்சர்? ரைட். நீர் என்பது எதுக்குள்ள வரப்போகுது? நீர் தேவை அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ரக்கீப், நல்லா நினைவு வச்சுக்கொள்ளுங்க. தேவைகள் உணவு, உடை, உறையுள், கல்வி, சுகாதாரம், பொழுதுபோக்கு, பாதுகாப்பு, இப்படித்தான் நம்ம சொல்லணும். ரைட். நீர் என்பது உணவுக்கு இருக்கக்கூடிய விருப்பம் நீராக நம்ம பார்க்க முடியும். உங்கள்கிட்ட ஜூஸ் பாட்டில் ஒன்று இருக்குது, வாட்டர் இருக்குது, ரெண்டுல எதை நீங்க விரும்புறீங்களோ அதை நீங்க பருகி கொள்ள முடியும். எனவே உணவுக்கான ஒரு விருப்பமாகத்தான் நீங்க நீரை நம்ம பார்க்க முடியும்.
அப்போ நம்ம என்ன சொல்ல முடியும் ஸ்டூடெண்ட்? நிறைய ஸ்டூடெண்ட் சொல்கிற மாதிரி உணவு என்பது இங்கே தேவையாக இருக்கின்றது, ரைட்? அதே சமயம் அதனுடைய விருப்பம் என்னவாக இருக்க போகுது ஸ்டூடெண்ட்ஸ்? இங்கே பூர்த்தி செய்யப்படுகிறது நீர் அல்லது குழாய் கிணறுகள், ரைட்? அந்த விருப்பம் நீர் கொடுப்பதன் மூலமாக அல்லது குழாய் கிணறுகளை கொடுப்பதன் மூலமாக அது பூர்த்தி செய்யப்படுகிறது, சரியா? ஸோ இதுதான் இந்த செயற்திட்டத்தின் மூலம் பூர்த்தி செய்யப்படும் மனித தேவையும் மற்றும் விருப்பமாக இருக்கிறது. நீங்க இங்க நீர் என்று எழுதினாலும் சரி, குழாய் கிணறுகள் மூலமாக அந்த உணவு தேவை வந்து பூர்த்தி செய்யப்படுகின்ற எழுதினாலும் சரியானதாக தெரிவிக்கப்படுது, ரைட்? அதே சமயம் ஸ்டேட் டூ பிசினஸ் ஆர்கனைசேஷன் இந்த கேஸ் அண்ட் கேட்டகரைஸ் தெம் அக்கார்டிங் டு த ஓனர்ஷிப், ரைட்? உரிமையின் அடிப்படையில் இதை நம்ம வேறொரு இடத்துல வச்சு இந்த கொஸ்டினை நம்ம பார்ப்போம். பிகாஸ் இப்போதைக்கு நம்ம மனித தேவைகள் விருப்பங்கள்ங்கிற இடத்துல வச்சு தான் இதை நம்ம பார்த்துக்கிறோம், ரைட்? ஸோ தட்ஸ் அ கொஸ்டின் ஐ ஹவ் டு டிஸ்கஸ் வித் யூ, தென் I have discussed with you, right? So இது நம்ம மனித விருப்பங்கள் தேவைகள் சம்பந்தமாக 2022 வந்த பாஸ் பேப்பரில் சில கொஸ்டின்ஸ் விடுபட்டு இருந்துச்சு, அதை நம்ம பார்த்தோம். அண்ட் அடிப்படை பிரிவுகளாக நம்ம படிச்சிருந்தோம். பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய வணிகங்களும் இருக்கிறது, சேவைகளை உற்பத்தி செய்யக்கூடிய வணிகங்களும் இருக்குது. இது பொருள் உற்பத்தி வணிகம்ன்ற பொருள் என்பது என்ன, சேவை என்பது என்ன, எல்லா விஷயம் நம்ம பார்த்துருந்தோம். அதே மாதிரி 2023 பார்ட் 2 கொஸ்டினில் கொஸ்டின் நம்பர் 2 வந்திருக்கக்கூடிய ஒரு கொஸ்டினை நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் பார்ட் 2 கொஸ்டினில் 2022 4வது செக்ஷனில் இந்த கொஸ்டினை நம்ம கொஞ்சம் செக் பண்ணணும், ரைட்? ஸோ இந்த கொஸ்டினை பாருங்க, இல்லை பி கொஸ்டினை பாருங்க. நாம் ஏற்கனவே சூழல் சம்பந்தமாக பார்த்துக்கிறோம், படிக்க போகிறோம். மேலே ஏ மற்றும் பி நடவடிக்கைகளுடன் தொடர்புடைய சூழல் காரணிகளை எழுதுங்க அப்படின்னு சொல்லி. According to the recommendation of Central Bank of Sri Lanka, Fast Case Finance Company increased the annual interest rate on deposit from 15% to 20%, right? And Amarasa Cashew producers got a new computer app for their online customers from End Software Private Company. Environmental factors related to the above actions and right. இதில் நீங்கள் B கொஸ்டினை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. State the following included in above A and B. மேலே A மற்றும் பியில் உள்ளடங்கியுள்ள பின்வருவனவற்றை குறிப்பிடுங்க. சேவை வழங்கும் வணிகம், பொருள் உற்பத்தி வணிகம். அதாவது 2 பிஸ்னஸ் உங்களுக்கு தாராங்க. ஒன்று, அக்கார்டிங் டு த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்கா, இலங்கை மத்திய வங்கியினுடைய பரிந்துரையின் பிரகாரம் ஃபாஸ்ட் கேஸ் நிதி கம்பெனியானது வைப்புகள் மீதான வருடாந்த வட்டி வீதத்தை 15%லிருந்து 20% அதிகரிச்சு. அதாவது நீங்கள் இந்த ஃபாஸ்ட் கேஸ் ஃபைனான்ஸ் கம்பெனியில் போயிட்டு நீங்கள் உங்களோட காசை நீங்கள் கொடுத்தீங்கன்னா வருஷத்துக்கு 15% வட்டி தாரத்துலேருந்து 20% தாரம்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. அதனை சென்ட்ரல் பேங்க்கும் வந்து ஒப்புக்கொண்டுள்ளது, ரைட்? இலங்கை மத்திய வங்கியினுடைய ரெக்கமெண்டேஷனுக்கு தான் அவங்க அதிகரிச்சுக்கிறாங்க. ஸோ இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், Amarasa Cashew Products got a new computer app for their online customers from End Software Private Company. நிறைந்த சுவை என்ற மரமுந்திகை பருப்பு உற்பத்தியாளர்கள் தமது நிகழ்நிலை வாடிக்கையாளர்கள், நிகழ்கின்ற ஆன்லைன் கஸ்டமர்ஸுக்காக எண்ட் சாஃப்ட்வேர் முடிவு மென்பொருள் ஒரு தனியார் கம்பெனியிடமிருந்து புதிய கணனி செயலி ஒன்றை பெற்றுக்கொண்டனர். இவங்க யூஸ் பண்ணக்கூடிய பாவனை கொண்ட ஒரு எண்ட் சாஃப்ட்வேர் உண்டு. இதை முடிவு மென்பொருள் என்று சொல்லணும்னா அவங்க தான் கடைசியாக யூஸ் பண்ண போகிறாங்க, பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க. இதில் ஏ மற்றும் பியில் உள்ளடங்கி உள்ள பின்வரத்தை குறிப்பிடுங்க. நம்ம படிச்சுக்கிறோம் சேவை வழங்கக்கூடிய நிறுவனங்கள், பொருள் உற்பத்தி வணிகம். இதில் சேவை வழங்கக்கூடிய வணிகங்கள் என்னவாக இருக்குது? இந்த ஏயிலையும் பியிலையும் குறிப்பிடப்பட்டுள்ளதில் ஏயில் 2 பிஸ்னஸ் குறிப்பிடப்பட்டிருக்குது. ஒன்று இலங்கை மத்திய வங்கி, இன்னொன்று ஃபாஸ்ட் கேஸ் கம்பெனி. இது ரெண்டுமே சேவை வழங்கும் வணிகங்களா ஸ்டூடெண்ட்ஸ், பொருள் உற்பத்தி வணிகங்களா? ஒரு ப்ராசஸ், ஒரு செயல்முறையை செஞ்சு கொடுக்கக்கூடிய வணிகங்களை நம்ம என்ன செய்வோம்? சேவை வணிகங்கள் சொல்லுவோம். எனவே ஏயில் குறிப்பிடப்பட்டுள்ள இலங்கை மத்திய வங்கியும் ஃபாஸ்ட் கேஸ் நிதி கம்பெனியும் சேவை வழங்கும் வணிகமா, பொருள் உற்பத்தி வணிகமா? What do you think? Please chat in the chat box. Ashfaq, Ranjana, right? சேவை வழங்கக்கூடிய வணிகங்கள். அப்போ சேவை வழங்கும் வணிகங்களுக்கு நம்ம என்ன சொல்ல முடியும்? முதலாவது நம்ம சொல்ல முடியும், இங்கே சேவை வழங்கும் வணிகங்களாக இருக்கக்கூடியதாக ஃபாஸ்ட் கேஸ் ஃபைனான்ஸை சொல்ல முடியும், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்காவை சொல்ல முடியும். அது மட்டும் கிடையாது, இந்த எண்ட் சாஃப்ட்வேர் பிரைவேட் கம்பெனி, ரைட்? இந்த எண்ட் சாஃப்ட்வேர் தனியார் கம்பெனி, முடிவு மென்பொருள் தனியார் கம்பெனியும்
ஒரு சாஃப்ட்வேர் சர்வீஸ் கொடுக்கக்கூடிய கம்பெனி தான். அப்போ 3 பேரையும் சேவை வழங்கக்கூடிய வணிகங்கள்னு சொல்லலாம். அண்ட் பொருள் உற்பத்தி வணிகங்களில் பாருங்க, நிறைந்த சுவை என்ற மரமுந்திரிகை பருப்பு உற்பத்தியாளர்கள் தமது நிகழ்நிலை வாடிக்கையாளர்களாக முடிவு மென்பொருள் கம்பெனியிடமிருந்து புதிய கணினி செயலி ஒன்றை பெற்றுக்கொண்டார்னா, இங்கே பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய வணிகம் என்பது என்னவாக காணப்படும்? நிறைந்த சுவை மரமுந்திரிகை பருப்பு உற்பத்தியாளர்கள். மரமுந்திரிகை என்பது கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு பௌதிக வடிவம் கொண்ட ஒரு பொருள். எனவே இங்கே பொருள் உற்பத்தி வணிகமாக அமரசா கெஷ்யூ ப்ராடக்ட்ஸை நம்ம சொல்ல முடியும். அதாவது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அமரசா கெஷ்யூ ப்ராடக்ட்ஸ்ன்னு தான் சொல்லியிருப்பாங்க. இங்கே நிறைந்த சுவை என்ற மரமுந்திரிகை பருப்பு உற்பத்தியாளர்கள். அப்போ அவங்கள நாம் பொருள் உற்பத்தி வணிகம்னு சொல்ல முடியும். எனவே ஒரு கேஸ் ஸ்டடிஸை தரும்போது அவங்க சேவை உற்பத்தி வணிகங்களாக இருக்கிறாங்களா, பொருள் உற்பத்தி வணிகங்களாக இருக்கிறாங்க என்பதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த அடிப்படை பிரிவுகளை உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுவாங்க. ரைட். அண்ட் அதே மாதிரி நம்ம உற்பத்தி காரணிகள்லாம் படிச்சிருந்தோம். உற்பத்தி காரணிகளில் 4 வகையான பிரிவுகள் இருக்கின்றது. நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி. அதே மாதிரி வந்திருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். எல்லா கொஷின்ஸுமே நம்ம பார்த்துருந்தோம். தேர் இஸ் நத்திங் இஸ் எக்ஸப்ட். ஸோ 2023, 22 பேஸாக வச்சு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். மற்ற கொஷின்ஸ் நான் எட் பண்ணுவேன். அண்ட் வணிகங்களுடைய அக்கறையுடைய தரப்பினர்கள் சம்பந்தமாக நம்ம படிச்சிருந்தோம், பார்த்துருந்தோம். அக்கறையுடைய தரப்பினர்கள் யார், அவங்க ஏன் எதுக்காக அக்கறை செலுத்தணும் போன்ற விடயங்கள் எல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அது வணிகத்தினுடைய பின்னணி சம்பந்தமாக பார்த்த விஷயங்கள். நவ் we are gonna move to the business environment section. வணிக சூழல் சம்பந்தமாக நம்ம படிக்க போகிறோம். இந்த வணிக சூழல் உங்களோட யூனிட் 2ல கிரேட் 10 பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் என்வாயரன்மெண்ட் அண்ட் டெக்னாலஜிக்கல் அண்ட் எக்கனாமிக்கல் என்வாயர்மெண்ட் வணிக சூழல் சம்பந்தமாக ஃபோக்கஸ் பண்ணணும். அண்ட் தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார சூழல் சம்பந்தமாக நம்ம பார்க்கணும். அதே சமயம் குளோபல் என்வாயர்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிஸ் உலகளாவிய சூழல் மற்றும் வணிக நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்கிறது. அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்டடியிங் பிஸ்னஸ் என்வாயர்மெண்ட் வணிக சூழலை கற்பதனுடைய முக்கியத்துவம். ஸோ இந்த 4 பகுதிகளை கொண்டதாகத்தான் இந்த உங்களுடைய யூனிட் 2 வந்து இருக்குது. இதில் வணிக சூழலை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், எனி பிஸ்னஸ் ஹஸ் அன் என்வாயர்மெண்ட் அரவுண்ட் இட். இப்போ நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்களை சுற்றி ஒரு சூழல் இருக்குது. ரைட். நீங்கள் உங்களோட வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சூழலை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட அம்மா அப்பா, உங்களோட பேரண்ட்ஸ், உங்களோட நடவடிக்கைகள் மீது அக்கறை செலுத்தக்கூடியவங்க. அதே மாதிரி வீட்டை விட்டு வெளியால் இருக்கக்கூடிய உங்கள் மீது அக்கறை செலுத்தக்கூடிய சூழல், உங்களோட பாடசாலை, நீங்கள் போகக்கூடிய கிளாஸஸ், அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், தென் உங்களோட உறவினர்கள். ஸோ தேர் ஆர் பீப்புள் ஹூ வில் ஹவ் கேர் ரைட் ஃபார் யூ. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அதனை சுற்றி ஒரு சூழல் இருக்கு. இதனை நாம இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் அப்படின்னு பிரிப்போம். அதாவது ஒரு நிறுவனத்திற்கு உள்ளிருக்கக்கூடிய அகச்சூழல் அல்லது உள்ளகச்சூழல்னு சொல்லி, ஒரு நிறுவனத்திற்கு வெளியில் இருக்கக்கூடிய வெளியகச்சூழல் என்றும் பிரிப்போம். இந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய காரணிகள், மக்கள், சக்திகள் அல்லது காரணிகளை அகச்சூழல் காரணிகள்னு சொல்லியும், நிறுவனத்திற்கு வெளியில் இருக்கக்கூடிய நிறுவனத்தை பாதிக்கக்கூடிய காரணிகளை நம்ம புறச்சூழல் காரணிகள்னு சொல்லுவோம். அகச்சூழலாக இருந்தாலும் புறச்சூழலாக இருந்தாலும் அது வணிகத்தினுடைய நடவடிக்கைகளை பாதிக்கக்கூடிய காரணிகளாக நம்ம பார்க்க முடியும். ரைட். எனவே the factors within or outside a business influence its existence either directly or indirectly. ஒரு வணிகம் நிலைச்சிருக்கணும், அதனுடைய இருப்பில் அது இருக்கணும் என்றால் இந்த அகச்சூழல் இருக்கக்கூடிய விஷயங்களும் சரி, புறச்சூழல் இருக்கக்கூடிய விஷயங்களும் சரி, நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அதனை பாதிக்க முடியும். ரைட். That is business environment. Therefore, the business environment can be described as the environment where the factors affecting the business operate. அப்ப நம்ம சிம்பிளா சொல்ல முடியும், வணிகச் சூழல் என்பது வணிகத்தை பாதிக்கக்கூடிய காரணிகள் காணப்படுகின்ற சூழல். அது அகச்சூழலாக இருக்கலாம், புறச்சூழலாக இருக்கலாம். சிம்பிளா வணிகத்தை பாதிக்கக்கூடிய காரணிகள் காணப்படுகின்ற செயற்படக்கூடிய சூழலை நாம வணிகச் சூழல்னு சொல்ல முடியும். And since these environmental forces are dynamic, businesses must continuously adapt to remain viable. அதாவது இந்த அகச்சூழலில் இருக்கிற விஷயங்களும் சரி, புறச்சூழலில் இருக்கிற விஷயங்களும் சரி, டைனமிக்னா மாறிக்கொண்டே இருக்கும். அப்போ மாற்றமடைந்து கொண்டு இருப்பதன் காரணமாக பிஸ்னஸும் அதுக்கேற்ற மாதிரி சாத்தியமானதாக மாற்றுறதுக்கு அவங்களும் மாறிக்கொண்டு தான் இருக்க வேண்டும். அப்படி இல்லாட்டி வணிகத்தில் நிலைச்சிருக்க முடியாமல் போக வேண்டும். எனவே ஒரு வணிகம் வெற்றி பெற வேண்டும் என்றால் constant attention must be paid to the environment. வணிக இருக்கக்கூடிய சூழல், அது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சூழல்கள், அதனுடைய காரணிகள், நிறுவனத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய சூழல்கள், அதுக்குரிய காரணிகள் சம்பந்தமாக கட்டாயமாக கவனம் செலுத்த வேண்டும். And changes in environmental forces and evolving trends create a new business opportunities. சுற்றுச்சூழலில் இருந்து, அது நிறுவனத்திற்கு உள்ள அல்லது வெளியாலிருந்து
ஏற்படக்கூடிய மாற்றங்களின் காரணமாக நிறுவனத்திற்கு சில நேரங்களில் புதிய வாய்ப்புகள் கூட உருவாகலாம். ரைட்? And successful businesses conduct ongoing studies of their environment and adjust their activities to match these changes. ஒரு சக்சஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வணிகங்கள் இந்த மாற்றங்களை அடையாளம் கண்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய வணிக நடவடிக்கைகளை அவங்கள் மாற்றம் செய்வதன் மூலமாக ஒரு வெற்றிகரமான ஒரு வணிகமாக மாற்றிக்கொள்ள முடியும். ரைட்? ஸோ நவ் த இம்பார்ட்டன்ட் பார்ட், இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன். இம்பார்ட்டன்ட் பார்ட் வந்து வணிக சூழலை நம்ம வகைப்படுத்தும் போது உங்களோட சூழலை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட சிலபஸை பொறுத்த வரைக்கும் we are categorizing this business environment as an internal environment as well as the external environment. உங்களோட சிலபஸில் உள்ளக சூழலை பொறுத்த வரைக்கும் 3 நபர்கள் பிரதானமாக வருவாங்க. நிறுவனத்தினுடைய உரிமையாளர், நிறுவனத்திற்கு உள்ளிருந்து செயல்படக்கூடிய ஒரு நபராக பார்க்கப்படுகிறார். அண்ட் நிறுவனத்தினுடைய முகாமையாளர், நிறுவனத்தினுடைய ஊழியர்கள், நிறுவனத்திற்கு உள்ளிருந்து நிறுவனத்தை பாதிக்கக்கூடிய நபர்கள், நிறுவனத்தினுடைய அகச்சூழல் காரணிகள். நிறுவனத்தினுடைய வெளியக சூழல்ல நிறுவனத்திற்கு வெளியிருந்து நிறுவனத்தை பாதிக்கக்கூடிய காரணிகள் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ், வாடிக்கையாளர்கள், சப்ளையர்ஸ், வழங்குனர்கள், கம்படிட்டர்ஸ், போட்டியாளர்கள், பொலிட்டிக்கல் என்வாயர்மெண்ட், அரசியல் சூழல், லீகல் என்வாயர்மெண்ட், சட்டம், டெக்னாலஜிகள், தொழில்நுட்ப சூழல், எக்கனாமிக், பொருளாதாரம், குளோபல், பூகோள சூழல் என்று சொல்லி ஏகப்பட்ட சூழல்கள் இருக்குது. எனவே சிம்பிளாக நம்ம உள்ளக சூழல் என்றும் வெளியக சூழல் அல்லது வெளிப்புற சூழல் என்று நம்ம பிரிக்கிறோம். இந்த இன்டர்னல் என்வாயர்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா இட் ரிஃபர்ஸ் டு டிஃப்ரெண்ட் பார்ட்டிஸ் அண்ட் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் வித் இன் அ பிஸ்னஸ் தட் எஃபெக்ட் இட். சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு பிஸ்னஸுக்கு உள்ளே இருக்கிறாங்க, ஆனால் வணிகத்தை பாதிக்கக்கூடிய செயல்களில் ஈடுபடக்கூடிய கட்சிகள் அல்லது சக்திகளை நம்ம உள்ளக சூழல் என்று சொல்கிறோம். இந்த உள்ளக சூழலுக்குள்ள பிரதானமாக ஓனர்ஸ், உரிமையாளர்கள், முகாமையாளர்கள் அண்ட் ஊழியர்கள் வருவாங்க. ஆல்ரெடி நம்ம இந்த டயக்ராமில் பார்த்துருந்தோம். ஸோ ஓனர்ஸ் என்பவங்களை பற்றி நம்ம ஏற்கனவே படிச்சுக்கிறோம். ஓனர்ஸுங்கிறவங்க யார் ஸ்டூடெண்ட்ஸ்? அந்த நிறுவனத்துக்கு தேவையான வளங்கள் அல்லது மூலதனத்தினை கொடுக்கக்கூடியவங்க. ஸோ தே சப்ளை த ரிக்வயர்ட் கேபிட்டல் அண்ட் ரிசோர்ஸஸ் ஃபார் த பிஸ்னஸ். வணிகத்துக்கு தேவையான மூலதனம் மற்றும் வளங்களை வழங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அண்ட் தேர் ஃபைனான்ஷியல் கெப்பாசிட்டி, நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் கிரிட்டிக்கல் ஃபார் சக்ஸஸ். ஒரு உரிமையாளர்கிட்ட எந்த அளவுக்கு நிதி ரீதியான பலம் இருக்குது, எந்த அளவுக்கு பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட நாலேஜ் இருக்குது, எவ்வளவு காலம் அந்த வணிகத்தில் அவர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறார் என்பது அந்த நிறுவனத்தினுடைய பலமாக கருதப்படும். அந்த பலம் தான் பெரிய அளவில் அந்த பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகுமா இல்லையாங்கிறது தீர்மானிக்கும். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் ஓனர்ஸ், இன்டர்னல் ஃபேக்டர்ஸ். அண்ட் மேனேஜர்ஸுங்கிறவங்களை நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கிறோம். மேனேஜர்ஸ் என்பவங்க யார் ஸ்டூடெண்ட்ஸ்? ஒரு நிறுவனத்தில் அவங்களுடைய நோக்கங்கள், நிறுவனத்துடைய நோக்கங்களை அடைந்து கொள்வதற்காக திட்டங்களை வகுக்கிறவங்க, பிளான் செய்கிறவங்க, ஸ்ட்ராட்டஜிக்காக மூவ் பண்ணுறவங்க. ஸோ தே டேக் த டிசிஷன் டு டிரெக்ட் த ரிசோர்ஸஸ் டுவார்ட் அச்சீவிங் ஓனர்ஸ் ஆப்ஜெக்டிவ்ஸ். உரிமையாளர் அல்லது உரிமையாளர்களினுடைய குறிக்கோள்களுக்காக, அவங்களால் ஏற்படுத்தக்கூடிய தீர்மானங்களுக்காக நிறுவனத்தினுடைய வளங்களை முகாமைத்துவம் செய்து தீர்மானம் எடுக்கக்கூடிய நபர்கள் முகாமையாளர்களாக காணப்படுவாங்க. அண்ட் they build and maintain the healthy relationship with employees and customers. ஸோ அவங்க நிறுவனத்தில் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மேனேஜருக்கு கீழே இருக்கக்கூடிய ஊழியர்களோடையும் சரி, கஸ்டமர்ஸோடையும் சரி, ஒரு ஹெல்த்தியான ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணி கொள்வாங்க. பிகாஸ் அப்போதான் அவங்க எடுக்கக்கூடிய தீர்மானங்கள், டிசிஷன்ஸ் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஊழியர்களால் செயல்படுத்தப்படும். அதே மாதிரி கஸ்டமர்ஸும் அவங்கள நம்புவாங்க. அண்ட் இன் சம் கேசஸ் ஓனர்ஸ் ஆல்சோ ஃபங்க்ஷன் எஸ் மேனேஜர். சில நேரங்களில் இப்போ தனி உடைமை வணிகம்னா அவர் தான் ஓனர், அவர் தான் முகாமையாளர், அவர் தான் எல்லாமே. சில நேரங்களில் அப்படியும் இருக்க முடியும். ஸோ இவங்களும் நிறுவனத்திற்கு உள்ளே இருக்கிறதால நாம் உள்ளக சூழல் பார்க்குறோம். எனவே ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க யாரு? இவங்க தீர்மானங்கள் எடுப்பாங்க, வளங்களை வழிநடத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. அண்ட் ஊழியர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்க நம்ம பார்த்துருக்கிறோம். அவங்க ஸ்கில் லேபராக இருக்கலாம், அன்ஸ்கில் லேபராக இருக்கலாம், பயிற்றப்பட்ட ஊழியமாக இருக்கலாம், பயிற்றப்படாத ஊழியமாக இருக்கலாம். ஸோ எவ்வாறோ தே பெர்ஃபார்ம் அசைன் டாஸ்க் யூசிங் தேர் ஸ்கில்ஸ் அண்ட் கம்பிட்டன்சிஸ். அவங்களுக்கு இருக்கக்கூடிய திறன்கள், திறமைகளை பயன்படுத்தி அவங்களுக்கு என்ன வேலை ஒதுக்கப்பட்டிருக்குதோ அதனை செய்து முடிப்பாங்க. அண்ட் தேர் டெடிகேஷன், attitude அண்ட் எஃபிஷியன்சி கேன் ஹெவிலி இம்பேக்ட் பிஸ்னஸ் பெர்ஃபார்மன்ஸ். ஒரு பிஸ்னஸ் அவங்களுடைய ப்ராஃபிட்லையும் சரி, அவங்களோட மற்ற நோக்கங்களையும் சரி, எந்த அளவுக்கு நல்லா வரணும்னு நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுடைய ஊழியர்களும் நல்ல டெடிகேஷனாக, எட்டிடியூட்டாக, வினைத்திறனாக இருந்தால்தான் அது முடியக்கூடியதாக இருக்குது. எனவே ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க 3 பேரும் உள்ளக சூழல் காரணிகளாக பார்க்குறோம். எனவே உதாரணத்துக்கு ஒரு உரிமையாளரை நீங்கள் பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக ஒரு டீ ஷாப் இருக்குது, கேண்டியில் ஒரு டீ ஷாப் இருக்குதுன்னு வைங்களேன். அவர் தான் உரிமையாளர், அவர் தான் முகாமையாளர். அப்படியும் இருக்க முடியும். உரிமையாளர் முகாமையாளரும் ஒன்றாகவும் இருக்க முடியும். ரைட்? ஸோ ஒரு மேனேஜரை எடுத்தீங்கன்னு சொன்னால், உதாரணத்துக்கு ஒரு பேங்க்கில் பார்த்தீங்கன்னா அந்த பேங்க்குன்னு பிரான்ச் மேனேஜர் இருப்பாங்க, ரீஜனல் மேனேஜர்ஸ் இருப்பாங்க.
அவங்க வந்து எத்தனை பேரை வேலைக்கு எடுக்கணும், கஸ்டமர் சர்வீஸ் எப்படி செய்யணும், லோன் எப்படி வழங்கணும், லோனுக்கான ப்ரொமோஷன்ஸ்னு சொல்லி அவங்க அது டிசிஷன் எடுத்து அந்த பிரான்ச்சில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் அவங்க பொறுப்பாய்க்கப்பா. எம்ப்ளாயீஸ் நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், ஒரு கார்மெண்ட் ஃபேக்ட்ரி எடுத்திங்கன்னா கட்நாயக்கா எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் இருக்கும். அங்கே வந்து மெஷின்ஸை வந்து ஆப்ரேட் பண்ணுறது, தையல் இயந்திரங்களை ஆப்ரேட் பண்ணுறதா இருக்கட்டும், அதே மாதிரி தைக்கிறதுல குவாலிட்டியை மேக் ஷூர் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் எம்ப்ளாயீஸ் வந்து செய்வாங்க. எனவே இவங்க எல்லாருமே நிறுவனத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களாக நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு நிறுவனத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த உரிமையாளர், முகாமையாளர், ஊழியர்களால் பலமும் ஏற்படலாம், நிறுவனத்திற்கு பலவீனமும் ஏற்படலாம். they can produce strength as well as weakness. இப்போ நான் சிம்பிளாக உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கம்பெனியில் அல்லது நிறுவனத்தில் நல்ல பயிற்றப்பட்ட வேலை தெரிஞ்ச ஊழியர்கள் இருக்கிறாங்க, நல்ல லீடர்ஷிப் வழங்கக்கூடிய உரிமையாளர்கள் இருக்கிறாங்க, மேனேஜர்ஸ் இருக்கிறாங்க, நல்ல நிதிப்பலம் உள்ள உரிமையாளர்கள் இருந்தால் அது நிறுவனத்திற்கு பலமா பலவீனமா? நிறுவனத்திற்கு பலம், பிகாஸ் நிறுவனத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய விஷயம். இதுவே உங்கள்கிட்ட நீங்கள் யூஸ் பண்ணுற உங்களோட ஃபேக்ட்ரியில் யூஸ் பண்ணக்கூடிய மெஷினரி எல்லாம் அவுடேட்டட் மெஷினரி, 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்த மெஷினரி, அந்த டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய மெஷினரிஸை இப்போயுமே யூஸ் பண்ணுறீங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வேலையாட்களுக்கு சரியான ஸ்கில் இல்லை, கம்ப்யூட்டரை யூஸ் பண்ண தெரியல, சரியான மாதிரிக்கு அந்த வேலையை செய்வதற்கான திறமை இல்லாமல் இருந்தால் அவங்கள் மூலமாக உங்கள் நிறுவனத்திற்கு பலமா பலவீனமா? நிச்சயமாக அவங்க பலவீனமாக இருப்பாங்க. எனவே நிறுவனத்தினுடைய உள்ளக சூழல் மூலமாக நமக்கு பலமும் பலவீனமும் ஏற்பட முடியும். அண்ட் வெளிப்புற சூழல் அல்லது வெளியக சூழல், எக்ஸ்டர்னல் என்வாயர்மெண்ட் என்பது இது நிறுவனத்திற்கு வெளியில இருக்கக்கூடிய ஆனால் வணிகத்தை பாரிய அளவில் குறிப்பிடத்தக்க அளவு பாதிக்கக்கூடிய சக்திகளை நம்ம சொல்றோம். எக்ஸ்டர்னல் அறிப்பாங்க, ரைட்? ஸோ கீ எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது கஸ்டமர்ஸ், நிறுவனத்திற்கு வெளியே இருக்கிறவங்க, அண்ட் கம்படிட்டர்ஸ், போட்டியாளர்கள், வழங்குனர்கள், அரசியல் சூழல் அண்ட் சட்டச்சூழல். நிறைய பார்க்கலாம், பட் முக்கியமான விஷயங்கள் நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இதில் கஸ்டமர்ஸ் என்பவங்க யார் ஸ்டூடெண்ட்ஸ்? ஆல்ரெடி நான் சொல்லிக்கிறேன். கஸ்டமர் என்பவங்க வேறு, கன்சியூமர் வேறுங்கிறதுல நான் சொல்லி தந்திக்கிறேன். ஸோ கஸ்டமர் என்பவங்க பொருட்கள் சேவைகளை நம்மிடமிருந்து ஒரு வணிகத்திலிருந்து கொள்வனவு செய்யக்கூடிய நபர்கள், த பீப்புள் ஆர்கனைசேஷன் தட் பர்ச்சேஸ் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். நம்ம கொடுக்கக்கூடிய பொருளையோ இல்லை சேவையோ நம்மகிட்ட இருந்து கொள்வனவு செய்யக்கூடிய நபர்கள். கொள்வனவு செய்யக்கூடிய நபர்களே பாவிக்கக்கூடிய நபர்களாகவும் இருந்தால் இந்த கஸ்டமர்ஸ் அண்ட் கன்சியூமர்ஸ் சேம், நுகர்வோரும் வாடிக்கையாளர்களும் ஒன்று. பட் கொள்வனவு செய்கிறவர் வேறு, அதனை பாவிக்கக்கூடிய நுகர்வோர் வித்தியாசமாக இருந்தால் கஸ்டமர்ஸும் கன்சியூமரும் வித்தியாசம். இது நான் போன கிளாஸஸில் நான் உங்களுக்கு சொல்லி தந்தீங்க, ரைட்? அண்ட் பிஸ்னஸ் சர்வைவல் டிபெண்ட்ஸ் ஆன் த கஸ்டமர்ஸ் லாயல்ட்டி அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஒரு பிஸ்னஸ் நிலைச்சிருக்கணும், மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு மாதமும் ப்ராஃபிட் எடுத்து அவங்க நடக்கணும்னு சொன்னால் கட்டாயமாக லோயல் கஸ்டமர்ஸ் தேவை, ரைட்? நான் பொருள் வாங்கினால், நான் சர்வீஸ் வாங்கினால் இவங்ககிட்ட இருந்து தான் வாங்குவேன், பிகாஸ் தே ஆர் த பெஸ்ட் பீப்புள் அப்படின்னு சொல்லக்கூடிய லோயல் பீப்புளும் அவங்களை கஸ்டமர்ஸை சாட்டிஸ்ஃபைடாக வச்சிருக்க வேண்டியதும் ஒரு வணிகத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம். அண்ட் சேஞ்சஸ் இன் த கன்சியூமர் பையிங் பேட்டர்ன்ஸ் டிரெக்ட்லி எஃபெக்ட் த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ். ஒரு நுகர்வோர் எப்படி கொள்வனவு செய்கிறார், இப்போ இது வரைக்கும் கிரெடிட் கார்டில் வாங்கிட்டு இருந்தார், இது பிறகு காசு மூலமாக வாங்க போகிறார், அல்லது அவருக்கு பிடிச்சது எதுங்கிறது மாறுது. இந்த மாதிரியான பையிங் பேட்டர்ன்ஸ், கொள்வனவு செய்யக்கூடிய முறைகள் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நிச்சயமாக ஒரு வணிகத்தை பாதிக்கும். ஸோ இவங்க நிறுவனத்திற்கு வெளியால் இருக்கக்கூடிய சூழலில் இருக்கிறதால புறச்சூழலில் வருவாங்க, ரைட்? எனவே ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு கன்சியூமருடைய டேஸ்ட்டு, அவருக்கு தேவையான சுவை மாறுது, அவருக்கு தேவையான பொருட்களினுடைய அளவு மாறுது, கொள்வனவு சக்தி மாறுது, அல்லது புதிதாக இந்த ட்ரெண்ட் போயிட்டு இருக்குது, இந்த ட்ரெண்டில் நான் பொருட்களை வாங்கணும்னு நினச்சாங்கன்னா அது நம்மளோட விற்பனையை பாதிக்கக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக உங்களுக்கு தெரியும், புது வருஷ சீசன் வந்துச்சுன்னு சொன்னால் கஸ்டமர்ஸ் வந்து ட்ரெடிஷ்னலான ஸ்வீட்ஸ் வாங்குவாங்க, இந்த அதிரசம், கோக்கீஸ், அந்த மாதிரியான புது வருஷத்துக்கு தேவையான ஸ்வீட்ஸ் வாங்குவாங்கன்னா அதுக்கான டிமாண்ட் கூடும். இப்போ என்ன நடக்குது, கன்சியூமருடைய டேஸ்ட் அந்த காலத்தில் வித்தியாசப்படுது. அப்போ இந்த காலங்களில் அங்கே உள்நாட்டில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்வீட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறக்கூடியவங்க ப்ரொடக்ஷன் அதிகரிப்பாங்க. அப்போ எப்படி பாருங்கள், நிறுவனத்துக்கு வெளியால் இருக்கக்கூடிய ஒரு கஸ்டமர் அந்த புது வருஷ சீசனில் அவங்களுக்கு ஸ்வீட்ஸ் ஐட்டம் தேவைப்படுதுங்கிறது அவங்களுக்கு நிறுவனத்துக்கு வெளியால் இருக்கக்கூடிய ஒரு சூழல் காரணி. அதன் காரணமாக நிறுவனத்தில் பாதிக்கப்படுது. எப்படி பாதிக்கப்படுது? நிறுவனம் தன்னுடைய உற்பத்தியை மேனுஃபேக்சரிங் அதிகரிக்க வேண்டியதாக இருக்கிறது. எனவே இவங்க நிறுவனத்திற்கு வெளியால் இருந்து நிறுவனத்தில் பெரிய அளவான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. அண்ட் போட்டியாளர்களை பற்றி சொல்ல தேவையில்ல. கம்படிட்டர்ஸ் என்பவங்க நம்மளோட பிஸ்னஸை போலவே ஒத்த பிஸ்னஸஸை செய்யக்கூடியவங்க, சிமிலர் குட்ஸ் அண்ட் சர்வீஸை ப்ரொவைட் பண்ணக்கூடியவங்க, ரைட்? இவங்க நம்ம போட்டியாளர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதர் பிஸ்னஸஸ் ஆஃபரிங் த சிமிலர் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் அண்ட் pricing, product quality, marketing strategies and overall tactics of competitors can influence a firm's decision, right?
ஒரு வணிகம் எப்படி விலை நம்ம தீர்மானிக்கிறோம், எப்படி நம்மளோட பொருளினுடைய தரம் இருக்கின்றது, நாம் எப்படி மார்க்கெட்டிங் போகிறோம், நம்மளோட மார்க்கெட் ஷேர் என்ன என்பது நம்மளோட கம்பெட்டிட்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. கம்பெட்டிட்டர்ஸ் ரொம்ப அதிகமான விலையை வச்சாங்கன்னா நாமளும் விலையை குறைக்க வேண்டியதாக வரும். கம்பெட்டிட்டர்ஸ் விலையை குறைச்சாங்கன்னா நாமளும் நம்மளோட விலையை குறைக்கணும். பிகாஸ் அதே மாதிரியான பொருள் குறைஞ்ச விலையில கிடைக்குதுன்னு சொன்னால், அதே தரத்தில் கிடைக்குதுன்னா அங்கேயே மக்கள் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனவே ஒரு போட்டியாளர் என்ன பிரைசிங் வச்சுக்கிறாங்க, எப்படியான குவாலிட்டி கொடுக்குறாங்க, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன என்பது நம்மளுடைய நிறுவனத்தையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கும். ரைட்? ஸோ இது வந்து போட்டியாளர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அண்ட் வழங்குனர்கள் என்பவங்க ஆல்ரெடி நான் சொல்லிக்கிறேன், நமக்கு தேவையான மூலப்பொருட்களை வழங்குறவங்க. டைமுக்கு நமக்கு டெலிவரி பண்ணணும், குவாலிட்டியான மூலப்பொருட்களை தரணும். அப்போ தான் நமக்கு பிஸ்னஸில் மேனுஃபேக்சரிங் நமக்கு பண்ணி கொண்டு போக முடியுமா இருக்கும். அண்ட் பொலிட்டிக்கல் என்வாயர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் என்பவங்க நிறுவனத்தினுடைய அரசாங்கம் என்பது பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதற்காக பொருளாதார கொள்கைகளை வடிவமைக்கக்கூடியவங்க. ஸோ த கவர்மெண்ட் பாலிசிஸ் கேன் இன்ஃப்ளூயன்ஸ் த பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ். இப்போ திடீர்னு நாம் ஒரு வாகனம் இறக்குமதி செஞ்சு விற்கிற வணிகம்டா அரசாங்கம் வாகன இறக்குமதியை தடை செய்கின்ற கொள்கையை நாங்கள் பின்பற்ற போகிறோம், இலங்கைக்கு வாகனங்கள் தேவையில்லை என்று முடிவெடுத்தால் அது நம்மளுடைய வணிகத்தை பாதிக்கும். எனவே அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் நிச்சயமாக வணிக நடவடிக்கைகளை பாதிக்கும். அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பாலிசி ஏரியாஸ் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பாலிசி, உட்கட்டமைப்பு வசதிகள், அதாவது துறைமுகங்கள், வீதிகள், அதே மாதிரி தொலைத்தொடர்புகள் போன்ற உட்கட்டமைப்பு வசதிகளை அவங்க அதிகரிக்கிற பாலிசிஸ் வந்து பிஸ்னஸுக்கு சாதகமாக அமையலாம், பாதகமாக அமையலாம். அதே மாதிரி நிறுவனத்தினுடைய நிதி கொள்கை அல்லது இறை கொள்கை என்று சொல்லக்கூடிய ஃபிஸ்கல் பாலிசி, ரைட்? அதாவது எந்த இடங்களில் நாங்கள் அதிகமாக எங்களுடைய வருமானத்தை பெற்றுக்கொள்ளப் போகின்றோம், எந்த இடங்களில் நாங்கள் பெற்றுக்கொண்ட வருமானங்களை முதலீடு செய்து அல்லது செலவாக செய்ய போகின்றோம் என்கின்ற கொள்கைகள் நிறுவனத்திற்கு பாதகமாகவும் சாதகமாகவும் அமையலாம். ஸோ த பிஸ்னஸ் மஸ்ட் ஃபங்க்ஷன் வித்தின் த ஸ்கோப் ஆஃப் திஸ் பாலிசி ஃப்ரேம்வொர்க்ஸ். இலங்கையில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள்ல இலங்கையில் இருக்கக்கூடிய அரசியல் சூழலுக்குள்ள அரசியல் கொள்கைகளுக்கு உட்பட்டு தான் செயற்பட வேண்டும் என்பதனால் இந்த அரசியல் சூழலும் நிறுவனத்தை பாதிக்கும். அண்ட் சட்ட சூழல்களை பொறுத்த வரைக்கும் சட்ட சூழல் என்பது ஏகப்பட்ட சட்டங்கள் நம்ம நாட்டில் இருக்குது. அந்த சட்டத்திட்டங்கள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம பின்பற்றி நடக்கணும். எனவே இட் கன்சிஸ்ட் ஆஃப் லோஸ் அண்ட் ரெகுலேஷன் ப்ரொடெக்டிங் த கன்சியூமர்ஸ், டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் அண்ட் த என்வாயர்மெண்ட். நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு சட்டங்கள் இருக்கிறது. உள்ளூர் உற்பத்திகள் எவ்வாறு இடம்பெற வேண்டும் என்பதற்கு சுற்றுச்சூழல் சக்திகள் போன்ற விஷயங்களுக்கு சட்டங்கள் இருக்கிறது. ஒரு ஊழியர்கள் எவ்வாறு வேலையை வாங்கப்பட வேண்டும் என்பதற்கு கடைகாரியாலய சட்டம் என்று சொல்லி ஏகப்பட்ட சட்டம் நம்ம நாட்டில் இருக்குது. அதுக்கு ஏகப்பட்ட அரசாங்க அமைப்புகளும் இருக்குது, போர்ட்ஸ் இருக்குது, கமிஷன்ஸ் இருக்குது. இவங்க எல்லாம் இந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்துவாங்க. ஸோ முக்கியமான லோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இலங்கையில் 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டம், அதே மாதிரி நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபை சட்டம், 2003ஆம் ஆண்டின் 9ஆம் இலக்க நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபை சட்டம், அண்ட் ஷோபன் ஆஃபீஸ் எம்ப்ளாயிஸ் ஆக்ட் நம்பர் 14 ஆஃப் 1954, 1954ஆம் ஆண்டு 14ஆம் இலக்க கடை மற்றும் காரியாலய ஊழியர்கள் சட்டம். இந்த சட்டம் எல்லாம் நீங்கள் ஏடியில் வந்து பிஸ்னஸ் லோ எடுத்தீங்கன்னு சொன்னால் நிறைய படிப்பீங்க. அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டிஸ். இந்த சட்டங்களை இலங்கையில் அமுல்படுத்தக்கூடிய நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா கம்பெனி பதிவாளர் அண்ட் பப்ளிக் ஹெல்த் இன்ஸ்பெக்டர், பொது சுகாதார ஆய்வாளர்கள், நுகர்வோர் விவகார ஆணையம், மத்திய சுற்றுச்சூழல் அதிகார சபை போன்ற சில உதாரணங்கள். இவங்க சட்டங்களை அமுல்படுத்தக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஸோ எல்லா பிஸ்னஸும் இந்த லோஸுக்கு, இந்த நிறுவனங்களுடைய செயற்பாடுகளுக்கு கட்டுப்பட்டு தான் நடக்க வேண்டும். ஸோ இதெல்லாம் சட்ட சூழலில் இருக்கக்கூடிய விஷயம். எனவே இந்த முக்கிய வெளிப்புற காரணிகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கஸ்டமர்ஸ், கம்பெட்டிட்டர்ஸ், சப்ளையர்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் அண்ட் லீகல் என்வாயர்மெண்ட் ஆகிய. அண்ட் இது எப்படி டெஸ்ட் பண்ணப்படும் ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ லெட்ஸ் டேக் த 2023 கொஷன்ஸ். 2023ஆம் ஆண்டு கொஷனை பாருங்க. An example for the external environmental factor of குருகுல வித்யாலயம். பாருங்க, உங்களுக்கு நினைவிருக்கும் நினைக்கிறேன், நம்ம கழுதாவளை வித்தியாலயம் சம்பந்தமாக ஒரு கொஷன் ஒன்று பார்த்துருந்தோம், ரைட்? அங்கே ஸ்போர்ட் டீச்சரும் 2 பேரும் விளையாடிட்டு இருந்தாங்க. தாகம் எடுத்துன்னு சொல்லி ஜில் கூல் ஸ்போர்ட்டுக்கு போனாங்க. ஜில் கூல் ஸ்போர்ட் ஸ்கூலினுடைய ஒரு கட்டடத்தில் இயங்கி கொண்டிருக்குது. அவங்களுக்கு ஒரு பண்ணையிலிருந்து ஃப்ரெஷ்ஷாக உருவாக்கப்பட்ட பழங்கள் கிடைக்குதுங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம், நினைவிருக்கும் நான் நினைக்கிறேன். இப்போ சொல்லுங்க, கழுதாவளை வித்தியாலயத்தின் புறச்சூழல் காரணிக்கான உதாரணமாக அமைவது யாரு? தமித்த, அமித, அமல் ஓ ஸ்போர்ட் டீச்சர்? இதுல தமித்தவும் அமித்தவும் தான் விளையாடி கொண்டிருந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்போர்ட் டீச்சர் அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் சொல்லி கொடுத்து கொண்டிருந்த டீச்சர். அமல் வந்தும் கூல் ஸ்போர்ட் நடத்தின ஓனர். இப்போ குருகுல வித்தியாலயத்துக்கு யாரு வெளியக சூழலுக்குள்ள இருக்கிறவங்க?
நல்லா யோசிச்சு பாருங்க ஸ்டூடெண்ட். தமித்த அமித்த ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய நபர்கள், நிறுவனத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய நபர்கள். ஸ்போர்ட் டீச்சர் நிறுவனத்தில் கட்டுப்பாட்டில் நிறுவனத்திற்கு உள்ளே இருக்கிறவங்க. ஆனால் ஸ்கூலினுடைய கட்டடத்தில் இருந்தாலும் ஸ்கூலுக்கு வெளியால் இருக்கக்கூடிய ஸ்ட்ரட் சென்டரில் ஒரு கூல் ஸ்போர்ட் நடத்தக்கூடிய அமல் யாரு? நிறுவனத்திற்கு வெளியே, ஸ்கூலுக்கு வெளியால் இருக்கக்கூடிய நபர். எனவே அமல் தான் இங்கே யாராக இருக்க போகிறார் ஸ்டூடெண்ட்ஸ்? வெளியக சூழலாக இருக்க போகிறார். எனவே ஆன்சர் என்ன? 4வது ஆன்சராக இருக்க போகிறது. வெரி சிம்பிள் நம்ம யோசிக்கிறது. எந்த நிறுவனத்தை கேட்கிறாங்க? இப்போ இங்க குருகுல வித்யாலயம்னா குருகுல வித்யாலயம், அதாவது கழுதாவளை வித்யாலயத்துக்கு உள்ள இருக்கிற நபர்களா வெளியே நிற்கிற நபர்களா? சிம்பிள் யோசனை. அண்ட் 2022ல செகண்ட் கொஸ்டின் ஒன்றை பாருங்க. Let's see this question. Select the answer which includes only the external environmental factor of Vijaya Solar Panel business. இது நம்ம உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். விஜயா சோலார் பேனல் என்பது ஒரு இன்ஜினியரால் ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. ரைட். ஆதியா வந்து அதனுடைய ஓனராக இருக்கிறாங்க. ரைட். ரெக்சிட்டி சிறப்பு சந்தை மூலமாக அந்த சோலார் பேனல்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படுது. வரையறுத்த சன் பவர் தனியார் கம்பெனி தான் அவங்களுக்கு ரோ மெட்டீரியல்ஸ் வழங்குறவங்க. ரைட். நினைவிருக்குதா? சுஃபாயான் அல்லது சுசான்கிறவர் தான் உற்பத்திக்கு பங்களிப்பு செய்கிறவங்க எல்லாம் படித்தோம். இதில் விஜயா சோலார் பேனல் வணிகத்தினுடைய புறச்சூழல் காரணிகள், ஆதியா ரெக்சிட்டி சிறப்பு சந்தையா, அதாவது இங்கே நளின் இருக்குது, ஆதியா அல்லது நளின் இவங்க தான் ஓனர். அண்ட் ரெக்சிட்டி சிறப்பு சந்தை. அண்ட் ரூபன் வரையாத சன் பவர் தனியார் கம்பெனியா, சுசான் ரெக்சிட்டி சிறப்பு சந்தையா, சுசான் வரையாத சன் பவர் தனியார் கம்பெனியா? என்ன ஆன்சர்? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், முதலாவது ஆதியா என்பவர் அந்த வணிகத்தினுடைய உரிமையாளர். எம் ஐ கரெக்ட்? அல்லது நளின், இங்கிலீஷில் நளின் பேர் போட்டாங்க, தமிழில் ஆதியான்னு போட்டாங்க. ஸோ ஆதியா அந்த வணிகத்தினுடைய உரிமையாளர். உரிமையாளர் உள்ளக சூழலா வெளியக சூழலா? நம்ம என்னென்னு படிச்சுக்கிறோம்? என்னென்னு படிச்சுக்கிறோம்? உரிமையாளர் உள்ளக சூழல். உரிமையாளர், முகாமையாளர், ஊழியர்கள் 3 பேரும் உள்ளக சூழல் தானே. எனவே உள்ளக சூழல் என்றால் அங்க ஆன்சர் அவடத்தே இல்லாமல் போகுது. பிகாஸ் ஆதியா வந்து நிறுவனத்திற்கு உள்ள இருக்கக்கூடிய நபர். நம்மகிட்ட கேட்டது வெளியக சூழல். அவடத்தே ஆன்சர் அவுட். ரெண்டாவது ரூபன். ரூபன் யாரு? கொஸ்டினின் அடிப்படையில் ரூபன் யார் ஸ்டூடெண்ட்ஸ்? கொஸ்டின் உங்களுக்கு நினைவிருக்கும் நினைக்கிறேன். ரூபன் என்பவர் யார் கொஸ்டினின் அடிப்படையில்? ஐ கேன் ரிமெம்பர் இஃப் ஐ எம் நாட் ராங். ஆதியாவினுடைய மகனாக ரூபன் வந்தாரா? அதர்வைஸ் வி கேன் ஓப்பன் த கொஸ்டின் as well. யாருக்கெல்லாம் நினைவு இருக்குது? ரூபன் அந்த கொஸ்டின்ல யாராக இருந்தார்? என்ன பொசிஷன் அவருக்கு இருந்துச்சு? ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட மெமரி பவர் எந்த அளவுக்கு இருக்குது? Who is Ruben in that question? யாருக்கு மெமரி பவர் இல்லைங்கிற மாதிரி தான் விளங்குது. மேனேஜர், ரைட்? மேனேஜர் தானே அவர். முகாமையாளராக வருகின்றார். ரூபன் வந்து முகாமையாளராக இருக்கின்றார். எனவே ரூபன் முகாமையாளர் நிறுவனத்திற்குள்ளே வெளியே? நிறுவனத்திற்கு உள்ள இருக்கக்கூடிய நபர். அப்ப அங்கேயும் நிறுவனத்திற்கு உள்ள விஷயம் வந்துருச்சு. ஸோ ஆன்சர் அவுட். மூன்றாவது சுசான் அண்ட் ரெக்சிட்டி சிறப்பு சந்தை. சுசான் யாராக இருக்கிறார்? Who is சுசான்?
ரைட். லெட் மீ உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், ஆதியா வந்து பொறியியலாளர், கலாநிதி பட்ட படிப்பை முடித்தவர், ரோஸ்விலா அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கிறவர், சரியா? விஜயா சோழப்பெனல் என்கின்ற பிஸ்னஸை நடத்துகிறவர். அவர் சோழப்பெனலை விநியோகிக்கக்கூடியவங்க யாரு? அவங்க தான் ரெக்சிட்டிங்கிற சூப்பர் மார்க்கெட், சரியா? வரையறுத்த சன் பவர் தனியார் கம்பெனி தான் அவங்களுக்கு மெட்டீரியல் கொடுக்குறவங்க, சரியா நான் சொல்றது? அப்போ ஆதியா வந்து இங்க உரிமையாளராக காணப்படுகின்றார். ரைட். சுசான் யாராக சொல்லப்பட்டிருந்துச்சு? சுசான் தயாரிப்பு நடவடிக்கைகளுக்கு உதவி செய்திருக்கின்றார். அப்போ சுசான் தயாரிப்பு நடவடிக்கைகளுக்கு உதவி செய்கிறாரா, நிறுவனத்துக்கு உள்ளே இருக்கிறாரா, வெளியே இருக்கிறாரா? நிறுவனத்திற்கு உள்ளதான் இருக்கிறார். தயாரிப்பு நடவடிக்கைகளுக்கு உதவி செய்கிறார் என்றால் அப்ப அங்கேயும் உள்ளக சூழல் சுசான். அப்ப சுசான் வார 3 இல்ல 4 இல்ல. அப்ப ரூபன் யாருன்னு நம்ம பார்த்தது பிள்ளை. ரூபன் எனக்கு மேனேஜர் சொன்னீங்க. ரூபன் வந்து யாரு? ரூபன் என்பவருக்கு சொந்தமான ரெக்சிட்டி சிறப்பு சந்தையின் விநியோக சங்கிலி மூலம் தான் விநியோகம் செய்யப்படுகிறது. ரூபன் வந்து ரெக்சிட்டி ஓனர். அப்ப ரெக்சிட்டியினுடைய ஓனர் வந்து நிறுவனத்துக்கு உள்ள இருக்கிறாரா, வெளியே இருக்கிறாரா? எனக்கு மேனேஜர் சொன்னீங்க நீங்க. உங்களை நம்பி தான் ஆன்சர் பிள்ளைன்னு சொன்னேன். ஸோ ரெக்சிட்டியினுடைய ஓனராக இருக்கிறவர் ரூபனாக இருந்தால் அவர் நிறுவனத்திற்கு வெளியே இருக்கிற நபர். தென் வரையறுத்த சன் பவர் தனியார் கம்பெனி என்பது நமக்கு மூலப்பொருளை தாரவங்க வழங்குனர்களாக இருந்தால் இவங்க 2 பேருமே நிறுவனத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய நபர்கள். எது சரியான ஆன்சர்? ஆன்சர் நம்பர் 2 ஆக இருக்க போகிறது. சரியா? அப்போ நாம தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். நமக்கு கேஸ் ஸ்டடிஸில் தாரவங்க உரிமையாளர்களா, ஊழியர்களா, முகாமையாளர்களாக இருந்தால் அவங்க நிறுவனத்திற்கு உள்ள, அல்லது வாடிக்கையாளர்களாக, வழங்குனர்களாக, வேற நிறுவனத்தினுடைய ஓனராக இருக்கிறவங்க எல்லாம் நம்மளோட நிறுவனத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய வெளியே சூழலாக இருக்க போகிறது. ஐ ஹோப் ஸோ யூ அண்டர்ஸ்டுட் திஸ் கொஸ்டின். தி செகண்ட் ஒன் இஸ் த ஆன்சர். அண்ட் தேர்ட் கொஸ்டினை பாருங்க. இந்த 3வது கொஸ்டினை, இதுவும் அதே சம்பந்தப்பட்ட கொஸ்டின் தான். To the Vijaya Solar Panel business, the chain of Tech City supermarket is right. சூப்பர்மார்க்கெட் டெக் சிட்டி சூப்பர் மார்க்கெட் மூலமாகத்தான் விஜயா சோலார் பேனல்ஸ் வந்து விற்கப்படுகிறது. அப்போ விஜயா சோலார் பேனல் பிசினஸுக்கு இந்த சிறப்பு சந்தை விநியோக சங்கிலியானது என்ன? ஒரு பலமா, பலவீனமா, வாய்ப்பா, அச்சுறுத்தலா? உங்களுக்கு தெரியும், நிறுவனத்திற்கான பலமும் பலவீனமும் உள்ளக சூழல் மூலமாக எழும். நிறுவனத்திற்கான வாய்ப்பும் அச்சுறுத்தலும் வெளியக சூழல் மூலமாக வரும். முதலாவது டெக் சிட்டி சூப்பர் மார்க்கெட் என்பது வெளியக சூழல் என்று தெரியும், நிறுவனத்திற்கு வெளியே இருக்குது. அப்போ அந்த வெளியக சூழலில் இருக்கக்கூடிய விஷயத்துக்கு நம்ம பலவீனம், பலம்ங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ண முடியாது. முதலாவது ஆன்சரும் 2வது ஆன்சரும் அவுட்டாங்க. அப்போ நமக்கு மிச்சம் இருக்கக்கூடியது 3ம் 4ம் தான். இந்த டெக் சிட்டி சூப்பர் மார்க்கெட்டை பற்றி என்ன சொல்லிக்கிறாங்க? டெக் சிட்டி சூப்பர் மார்க்கெட் என்பது ஒரு பிரபலியமான ஒரு பிஸ்னஸாக தான் சொல்கிறாங்க. ரூபன் என்பவருக்கு சொந்தமான ரெக்சிட்டி சிறப்பு சந்தை விநியோக சந்தைகள் மூலம் விநியோகிக்கப்படுதுன்னு சொன்னால் நாடு பூராகவும் அந்த சூப்பர் மார்க்கெட் பிரான்ச்சஸ் இருக்குதுன்னா ஈஸியாக அவருடைய பொருளை கொண்டு போய் சேர்க்க முடியும். எனவே இது வெளியால் இருந்து வருது, அவருக்கு என்னவாக காணப்படுது? ஒரு வாய்ப்பாகத்தான் கருத முடியுமே தவிர அவங்க எந்த ஒரு அச்சுறுத்தலும் கிடையாது. எனவே ஆன்சர் நம்பர் 3 இருக்க போகிறது. சரி, ஐ ஹோப் ஸோ திஸ் கொஸ்டின் மேக் சென்ஸ் டு யூ. தென் அடுத்த கொஸ்டினை பாருங்க. இந்த கொஸ்டினில் வந்திருக்கக்கூடியது ஆல்ரெடி நம்ம ரீட் பண்ணியிருந்தோம். இந்த புலனறுவையில் இருக்கக்கூடிய ஆதிரன் சம்பந்தப்பட்ட கொஸ்டின், நெல் பிஸ்னஸ் செய்கிறவர், சரியா? ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி சில விஷயங்களை பார்த்துட்டோம். எமது நெல் வணிகத்தின் பலம் மற்றும் அச்சுறுத்தல் ஆகியவற்றை எழுத சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் சம்பவ கற்கையில் உள்ளடங்கியுள்ள எமது நெல் வணிகத்தின் பொருளாதார சூழல் காரணிக்கான உதாரணத்தை எழுதுக. என்ன இந்த பிஸ்னஸ்? புலனறுவையில் ஆதிரன் இருக்கிறார். 8 லட்சம் ரூபாய் முதலீட்டுடன் வாடகைக்கு கட்டடம் ஒன்றை எடுத்து எமது நெல்லுங்கிற பேரில் அரிசி விற்பனை செய்யக்கூடிய வணிகம் ஒன்றை தொடங்குறார். அதே நாளில் 12% வருடாந்த வட்டியில் 5 லட்சம் ரூபாய் கடனை கிராமிய வங்கியில் பெற்றுக்கொள்கிறார். அரிசி ஆலை ஒன்றை 9 லட்சத்துக்கு அரிசி ஆலை ஒன்றை வாங்குறார். 1 லட்சத்துக்கு ஏனைய உபகரணங்களை வாங்குறார். அதே சமயம் ஆதிரனின் மகனான கோசலன் வந்து பட்டப்படிப்பை முடிச்சிட்டு அவரும் வணிகத்தில் ஈடுபடுறார். அவித்த ஈர நெல்லை வெயிலில் காய வைப்பதற்கு அரைப்பதற்கும் சுபையான் என்பவர் பணிக்கமர்த்தப்பட்டார். ரைட். ஸோ இங்க
நம்ம ஏற்கனவே பார்த்தோம் எமது நெல் வணிகத்தின் மூலம் பூர்த்தி செய்யப்படுகின்ற மனித விருப்பம் என்ன, அக்கறையுடைய தரப்பினர்கள் என்ன, நிலம் உழைப்பு மூலதன முயற்சி எல்லாம் இங்கே என்னன்னு பார்த்தோம். அதே கொஸ்டின்ல தான் எமது நெல் வணிகத்தின் பலம் மற்றும் அச்சுறுத்தல் ஆகியவற்றை எழுதுங்கன்னு கேட்குறாங்க. பலம் என்பது என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? நிறுவனத்திற்கு உள்ள இருந்து வரணும். நிறுவனத்திற்கு உள்ள இருந்து வரணும்னு சொன்னா என்னென்ன விஷயங்களை நம்ம குறிப்பிடலாம்? 8 லட்சம் ரூபாய் முதலீட்டுடன் வாடகைக்கு எடுத்த கட்டடம் ஒன்றில் எமது நெல் எனும் பெயரில் அரிசி விற்பனை ஒன்றை தொடங்கினார்ண்டா ஆதிரனுக்கு நிதி பலம் இருக்குதா இல்லையா? ஸோ உரிமையாளருக்கு காணப்படுகின்ற இந்த நிதி பலம் ஒரு பலமாக நம்ம சொல்ல முடியும் நிறுவனத்திற்கு உள்ள. பிகாஸ் உரிமையாளர் என்பது நிறுவனத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய விஷயம். ரைட். அண்ட் அதே மாதிரி வணிக நிர்வாகமான பட்டப்படிப்பை பூர்த்தி செய்ய பேர் ஆர்த்திரனின் மகனான கோசலன் வணிகத்தினுடைய செயற்பாடுகள் முகாமைத்துவத்தை பார்க்கிறார் என்றால் அவர் ஒரு முகாமையாளராக அல்லது ஊழியர்களாக வாரார். அப்ப ஆதிரனும் என்ன, அவர் ஒரு பிசினஸ் பிபிஏ பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பட்டப்படிப்பை முடிச்சுட்டு வந்தாங்கன்னா அவரோட பிசினஸ் நாலேஜ் இங்கே நம்ம யூஸ் பண்ண முடியும். அப்ப அதுவும் என்ன, அவர் ஒரு ஊழியராக அல்லது ஒரு முகாமையாளராக இருந்தாலும் கூட அவரும் நிறுவனத்திற்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு பலமாக நம்ம பார்க்க முடியும். ரைட். அண்ட் வேற என்ன விஷயங்கள் சொன்னாங்க பாருங்க. கடந்த பருவ காலத்தில் கடுமையான வறட்சியின் விளைவாக நெல் உற்பத்தியை குறைவடைந்து அரிசி உற்பத்தியாளர் கடுமையான போட்டி காணப்படுது. அரசாங்க நெல் கொள்வன் மீது கட்டுப்பாடு இல்லை. எமது வணிகமானது 1 கிலோ அரிசியின் விலையை ₹1 குறைக்க தீர்மானிச்சது. தென் நம்மகிட்ட கேட்கப்பட்ட விஷயம் அச்சுறுத்தல் என்ன? அச்சுறுத்தல் இங்க கட்டுப்பாட்டு விலை அரசாங்க கொள்கை. அரசாங்கம் கட்டுப்படைய விலையை விதிக்கிறதால 1 கிலோவினுடைய விலையை ₹1 குறைக்கிறோம் நம்ம. அப்ப 50 லட்சம் கிலோண்டா 50 லட்சம் ரூபாய் இல்லை நமக்கு. அப்போ இது அரசாங்க கட்டுப்பாடு, வெளியக சூழல். ரைட். இங்க அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது, வாய்ப்பு கிடையாது. அதே மாதிரி கடந்த பருவ காலத்தில் கடுமையான வறட்சி நிலவினுச்சு, அதனால நெல் உற்பத்தி குறைவடைஞ்சது. எனவே அரச உற்பத்தியாளர்களிடையே அரிசி உற்பத்தியாளர்களிடையே கடுமையான போட்டிண்டா போட்டியாளர்கள் எங்க இருக்கிறாங்க, வெளியக சூழல் இருக்குது. அப்ப கடுமையான போட்டி என்பதும் ஒரு அச்சுறுத்தல். அதே மாதிரி கடுமையான வறட்சி இயற்கை சூழல்ல பிரச்சனை இருக்குதுண்டா அதுவும் நமக்கு ஒரு அச்சுறுத்தல். அப்ப இதை நாம வச்சு எழுதினோம்டா சரி, நிறுவனத்திற்கு உள்ளேயா வெளியேயா, உள்ள இருந்தா பலம் பலவீனம், நல்லதா இருந்தா பலம், கெடுதலா இருந்தா பலவீனம், வெளியால நல்ல விஷயங்கள் வாய்ப்பு, தீய விஷயங்கள் அச்சுறுத்தல் சொல்லும். எனவே பாருங்க, பலத்துல ராஜாவினுடைய நிதி வலிமை, அதாவது ஃபைனான்சியல் ஸ்ட்ரென்த் ஆஃப் ராஜா, இங்க ராஜாங்கிற பேர்ல சொல்லியிருந்தாங்க இங்கிலீஷ்ல, உரிமையாளரினுடைய நிதி பலம். அதே மாதிரி முகாமையாளர், அதாவது கோசல வணிகத்தினுடைய நிர்வாக பட்டம் பெற்றவர், இதெல்லாம் பலமாக சொல்லலாம். அச்சுறுத்தலாக கடுமையான வறட்சி நிலை இங்கே வரைவுண்டிக்குது, வறட்சி. அதே மாதிரி அரிசி தயாரிப்பாளருடைய போட்டி, அரசாங்கம் ஒரு கட்டுப்பாட்டு விலையை அமுல்படுத்தியமை, இதெல்லாம் வெளியக சூழலிருந்து வரக்கூடிய அச்சுறுத்தலாக நம்மளோட பிஸ்னஸுக்கு நம்ம பார்க்க முடியுமாக இருக்கும். ரைட். ஸோ இப்படித்தான் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு கொஷின்ஸ் டெஸ்ட் பண்ணப்படும். ரைட். எனவே அகச்சூழல் என்பதையும் புறச்சூழல் என்பதையும் தெளிவாக நம்ம விளங்கி கொள்ளணும். அகச்சூழல் இருந்து பலம் பலவீனங்கள் நமக்கு வருகின்ற அதே வேளை நமக்கு புறச்சூழல் இருந்து வாய்ப்புகளும் அச்சுறுத்தலும் ஏற்படக்கூடியதாக இருக்கும். ரைட். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் யூர் 2.1. அண்ட் 2.2 பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிக்கல் அண்ட் எக்கனாமிக் என்வாயரன்மெண்ட், தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார சூழல் சம்பந்தமாக நம்ம பார்க்குறோம். இந்த தொழில்நுட்ப சூழல் மற்றும் பொருளாதார சூழல், இந்த 2 சூழலையும் உங்களுக்கு மெயினாக நம்ம பார்க்குறோம். இங்கே நிறைய சூழல்கள் இருந்தாலும் இந்த 2 சூழலும் மிக இம்பார்ட்டண்டான ஒரு சூழலாக நம்ம பார்க்குறோம். முதலாவது இந்த டெக்னாலஜிக்கல் என்வாயர்மெண்ட் என்பது தொழில்நுட்பம். ஸோ ரேபிட் growth டியூ டு ongoing innovations. தொடர்ச்சியாக இன்றைக்கு ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் தொடர்ச்சியாக போட்டி போட்டுக்கொண்டு ஏகப்பட்ட டூல்ஸ் வித்தின் 2 இயர்ஸுக்குள்ளே வந்த வண்ணம் இருக்குது. அப்போ இந்த மாதிரியான புத்தாக்கங்கள் புதுமைகள் காரணமாக விரைவான வளர்ச்சி இன்றைக்கு வணிகங்களில் காணப்படுகிறது. ஸோ போத் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் பர்சனல் லைஃப் ஸ்டைல்ஸ் ஹவ் டிரான்ஸ்ஃபார்ம்ட் பிகாஸ் ஆஃப் நியூ டெக்னாலஜி. ஸோ இந்த புதிய புதிய தொழில்நுட்பத்தின் காரணமாக வணிக நடவடிக்கைகள் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை முறைகள் இரண்டுமே இங்கே மாறி இருக்குது. ரைட். ஸோ நவீன தொழில்நுட்பத்துடைய செல்வாக்கை பார்த்தீங்கன்னா அவை உற்பத்தி முறைகள், ப்ரொடக்ஷன் எப்படி நடக்கணுங்கிறதுல செல்வாக்கு செலுத்துது. ரைட். ஒரு நிறுவனம் எந்த மாதிரியான ப்ரொடக்ஷன் செய்யணும் என்பதிலையும் கூட இது செல்வாக்கு செலுத்துது. நானோ டெக்னாலஜி வந்திக்குது, டிஜிட்டல் டெக்னாலஜி வந்திக்குது, எல்லா விஷயங்களையும் ஆட்டோமேட்டட் பண்ணுறோம். அண்ட் கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் இன்டர்நெட் ட்ரிவன் கம்யூனிகேஷன். முதல்லலாம் நம்ம ஃபோன் பண்ணணும்னா நார்மல் கால் தான் இருக்கணும். இப்போ எல்லாரும் வாட்ஸ்அப்லேயே எந்த ஒரு கொஸ்டும் இல்லாமலுக்கு கால் எடுக்கிறாங்க. ஸோ இன்டர்நெட்டை அடிப்படையாக கொண்ட தொடர்பாடல்கள் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் என்பது இன்றைக்கு வந்திக்குது. டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய இம்ப்ரூவ்ட் லொஜிஸ்டிக் சிஸ்டம்ஸ், டெலிவரி சிஸ்டம், இன்றைக்கு ஆர்டர் பண்ணால் நாளைக்கே வர முடிய நெக்ஸ்ட் டே டெலிவரி சிஸ்டம்ஸ் எல்லாம் இன்றைக்கு மாறி இருக்குது. இது டெக்னாலஜி இன்றைக்கு வந்த விஷயமா இருக்குது. இப்போ நாம் முதல்
நமக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது, ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளணும், ஒரு படிப்பை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளணும்னா முதல்ல அதை படித்து முடிச்சவங்ககிட்ட போய் கேட்போம், சார் மார்ட்ட கேட்போம். இப்போ எல்லாருமே ஃபஸ்ட்டுக்கு ChatGPT கேட்குறாங்க, ரைட்? கூகுள் சர்ச் பண்ணுறாங்க, தென் அதுக்கு பிறகு தான் மற்ற விஷயங்கள் எல்லாம் பார்க்குறாங்க. எனவே புக்கை பிரட்டி 4 பேர்கிட்ட தெரிஞ்சு கொண்ட விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கு இன்டர்நெட்டை அடிப்படையாக கொண்டு போய்கொண்டிருக்கிறது. இது நவீன தொழில்நுட்பங்களுடைய செல்வாக்காக போகிறது. an எக்ஸாம்பிள் ஆஃப் டெக்னாலஜிக்கல் இம்பேக்ட், எப்படி தொழில்நுட்பங்கள் மாற்றம் அடைஞ்சதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, manual weaving replaced by automated computer aided systems in textile production resulting in faster output at lower cost, right? முதலெல்லாம் மெனுவலா நெசவு தொழில்கள் என்பதெல்லாம் இருந்துச்சு, கைத்தறிகளால் செய்யக்கூடிய விஷயங்கள். இன்றைக்கு எல்லாமே ஆட்டோமேட் பண்ணப்பட்டிருக்குது. கம்ப்யூட்டரில் டிசைனை கொடுத்தோம்னு சொன்னால் அதுவே நமக்கு தேவையான டிசைன்ஸை எல்லாத்தையுமே போட்டு டெக்ஸ்டைல்ஸ்லேருந்து ஒரு டிஷர்ட் டிசைன்லேருந்து எல்லாமே இன்றைக்கு மாறிக்குது. இது நமக்கு கிடைக்கக்கூடிய வெளியீடு குயிக்காகவும் கிடைக்குது, ஃபாஸ்ட்டாகவும் கிடைக்குது. அதே மாதிரி நமக்கு ஏற்படக்கூடிய செலவும் குறைவாக இருக்குது. அண்ட் பிஸ்னஸஸ் நவ் ரிலை ஆன் டெலிஃபோன், இமெயில்ஸ் அண்ட் அதர் டிஜிட்டல் மீன்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ட்ரெடிஷனல் போஸ்டல் சர்வீஸ். இப்போ நிறைய பிஸ்னஸ் வந்து தபால்களை பின்பற்றது கிடையாது, எல்லாமே இமெயில் கம்யூனிகேஷன் ஆகிது, டெலிஃபோன்லேயே எல்லா விஷயங்களையும் முடிச்சிடுறாங்க. And advertising strategies also have evolved from listing postal addresses to sharing websites, email contacts and social media platforms, right? முதல்லலாம் நம்ம விசிட்டிங் கார்டு கொடுப்போம், இது என்னுடைய அட்ரஸ், இது என்னுடைய ஆஃபீஸ், இங்கே வந்தால் நீங்கள் என்ன கண்டெக்ட் பண்ணலாம். இப்போ அப்படி கிடையாது, இது என்னுடைய வெப்சைட், இது என்னுடைய இமெயில், இது என்னுடைய வாட்ஸ்அப் கண்டெக்ட், இது என்னுடைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இப்படி தான் நம்ம சொல்கிறோம். இது டெக்னாலஜினுடைய இம்பாக்ட். இன்றைக்கு அட்வர்டைசிங் மாறிக்குது. அதே சமயம் அக்கௌண்டிங் ப்ரொசீஜர்ஸ் ஆர் கம்ப்யூட்டரைஸ்ட் rather than recording a manual ledgers. ஸோ முதல் காலங்களில் எல்லாம் நம்ம படிப்போம், லெஜர்ஸ் பற்றி படிப்போம், ரைட்? லெஜர்ஸ் அப்படின்னு சொன்னால் பேரேடுகள். பேரேடுகளில் மெனுவலாக புக்கில் நம்ம அக்கௌண்ட் எல்லாம் போட்டு செஞ்சோம். இன்றைக்கு எல்லாமே கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ஆயிடுச்சு, அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர்ஸ், அதுவும் கிளவுட் பேஸ்ட் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இன்றைக்கி வந்துருச்சு. எனவே அது மாறிக்குது. அண்ட் கண்டினியூஸ் ஆட்டோமேஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் யூசிங் அட்வான்ஸ் மெஷினரிஸ். இன்றைக்கு ஃபோன், ஒவ்வொரு ஐஃபோனும் மெஷின் மூலமாக தான் உருவாக்கப்படுது. ஒவ்வொரு ஸ்கூர், ஒவ்வொரு ப்ராசஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது, ஒன்று முடிஞ்சால் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஸோ எல்லாமே இன்றைக்கு கண்டினியூஸாக ஆட்டோமேட் பண்ணப்பட்டு இது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் டெக்னாலஜியினுடைய இம்பேக்டாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள். எனவே இந்த 2 என்வாயர்மெண்ட்டும் ரொம்ப முக்கியம். அதில் டெக்னாலஜிக்கல் என்வாயர்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தொடர்ச்சியாக மாறிக்கிட்டே இருக்குது. அதன் மூலமாக உற்பத்தி நுட்பங்கள், தொடர்பாடல், டிரான்ஸ்போர்ட் எல்லாமே மாறி செலவை குறைச்சி வினைத்திறன் அதிகரித்து கன்சியூமரினுடைய பழக்க வழக்கங்களை மாற்றிருக்குது இன்றைக்கு, ரைட்? உதாரணத்துக்கு ஒரு கார்மெண்ட் ஃபேக்ட்ரி இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்க ஆட்டோமேட்டடான கட் பண்ணுற மெஷின்ஸை யூஸ் பண்ணுவாங்க, கம்ப்யூட்டரைஸ் பண்ணி. அப்போது ஆடைகளில் எஃபிஷியன்சி அதிகரிக்கும். முதல் 2 ஹவர் எடுத்தது இப்போ ஒரு 5 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும். அதே மாதிரி ஏகப்பட்ட ஆன்லைன் பிஸ்னஸ் இன்றைக்கு வந்துச்சு. கப்ருகா இருக்குது ஸ்ரீலங்காவில், தராஸ் இருக்குது. இன்டர்நெட் பேஸ்ட் டெக்னாலஜியை லெவரேஜ் பண்ணி கஸ்டமர்ஸை இலங்கை பூராக அவங்க ரீச் பண்ணுறாங்க. எனவே இது எல்லாமே நேச்சுரல் என்வாயர்மெண்ட் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தாக்கங்களாக பிஸ்னஸில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள். அண்ட் எக்கனாமிக் என்வாயர்மெண்ட், பொருளாதார சூழலும் ரொம்ப முக்கியம். கன்சிஸ்ட் ஆஃப் வேரியஸ் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் ஷேப்டு லார்ஜ்லி பை கவர்மெண்ட் பாலிசிஸ். அரசாங்க கொள்கைகள் மூலமாக இந்த பொருளாதார காரணிகள் ஷேப் பண்ணப்படும், ரைட்? முக்கியமான பொருளாதார காரணிகளாக உங்களோட சிலபஸில் தரப்பட்டிருக்கிற விஷயங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த விஷயங்கள். வட்டி விகிதம், இன்ட்ரெஸ்ட் ரேட் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன? வெரி சிம்பிள். இலங்கை மத்திய வங்கி தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணும், ரைட்? சென்ட்ரல் பேங்க் வில் செட் த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் தட் வில் இன்ஃப்ளூயன்ஸ் த காஸ்ட் ஆஃப் borrowing. உதாரணத்துக்கு சென்ட்ரல் பேங்க் சொல்லும், ஓகே 5% வட்டி நீங்கள் கடன் கொடுத்தா கஸ்டமர்கிட்ட இது வாங்குறீங்களா, 10% கூட்டுங்க. அப்போ 10% கூட்டினாங்கன்னா என்ன செய்யும்? கடன் எடுக்கிறவங்களுக்கு அதிகமான வட்டியை கொடுக்க வேண்டி வரும். அதிகமான வட்டி கொடுக்க போகிறாங்கன்னா வட்டி என்பது ஒரு நிதி செலவு. நிதி செலவு அதிகரிக்க போகுதுன்றால் நிறுவனத்தினுடைய செலவீடுகள் அதிகரிக்க போகுது. நிறுவனத்தினுடைய செலவீடு அதிகரிக்க போகுதுன்னா நிறுவனத்துடைய லாபம் குறைய போகிறது. அப்போ ஒரு நிறுவனம் 10 கோடி ரூபாய் கடன் எடுக்கிறாங்க, 5% வட்டி, இப்போ 10% வட்டின்னு சொன்னா 10 கோடிக்கு 10% 1 கோடி ரூபாய்க்கு கிட்ட, சாரி 10% வட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்ட வேண்டி வரும், ரைட்? 10 மில்லியன் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் யூ ஹேவ் டு பே 1 மில்லியன். 1 கோடி ரூபாவுக்கு 10 லட்சம் நீங்கள் வட்டி கட்ட வேண்டி வரும், ரைட்? ஸோ இந்த வட்டி வீதங்கள் நம்மளோட பிஸ்னஸ் கடன் எடுக்கிற அளவு கூட்டி குறைக்கும். அதே சமயம் டெபாசிட், நீங்கள் உங்களோட காசை கொண்டு போய் பேங்க்கில் வைக்கிறீங்கன்னு சொன்னால் வட்டி வீதம் கூடுதுன்னு சொன்னால் உங்களுக்கு 5% வட்டி தந்தவங்க இது பிறகு 10% வட்டி தருவாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? இருக்கிற காசெல்லாம் பேங்க்கு கொண்டு போய் கொடுக்க ஆரம்பிப்பீங்க.
எனவே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வட்டி விகிதம் என்பது ஒரு பொருளாதார காரணியாக காணப்படுகிறது. ஸோ த காஸ்ட் ஆஃப் borrowing அண்ட் த பெனிஃபிட் ஃபார் டெபாசிட்டிங் இன் த பேங்க்ஸ். ஸோ வட்டி வீதம் என்பது என்ன? நீங்க கடன் எடுக்க போறீங்கடா, எவ்வளவு வட்டி செலுத்தணும் என்பதும் இதுதான். நீங்க காசை கொண்டு போய் டெபாசிட் பண்ண போறீங்கடா, உங்களுக்கு எவ்வளவு வட்டி தருவாங்க என்பதும் வட்டி வீதம். அப்போ வட்டி வீதங்கள் அதிகரிக்கிறது என்றால் கடன் பெறவங்க டிமோட்டிவேட் பண்ணப்படுவாங்க. பிகாஸ் ஓவரா கடனுக்கு வட்டி கொடுக்க வேண்டி வரும். அதுவே வட்டி வீதம் அதிகரிக்குதுண்டா பேங்க்ல கொண்டு காசை போடுறவங்க நல்ல மோட்டிவேட் ஆகுவாங்க. பிகாஸ் அவங்களுக்கு ஏகப்பட்ட காசு கிடைக்கும் வட்டியாகவே. அப்போ இந்த வட்டி வீதம் என்பது ஒரு பொருளாதார காரணியாக நம்ம பார்க்குறோம். அண்ட் இன்ஃப்ளேஷன், பணவீக்கம். பணவீக்கம் என்பது சிம்பிள். நம்ம நாட்டில் பொருளாதாரத்தில் ஜென்ரல் பிரைஸ் லெவல், பொதுவாக இருக்கக்கூடிய பொது விலை மட்டம் இருக்குது. நிறைய பொருட்களை வச்சு சராசரியாக நம்ம பார்ப்போம். அந்த பொது விலை மட்டம், அதாவது எல்லா பொருட்களுடைய விலைகளும் தொடர்ச்சியாக அதிகரிச்சுட்டு போகுதுன்னு சொன்னால் அதனை நம்ம பணவீக்கம்னு சொல்லுவோம். ஸோ பொது விலை மட்டத்தில் ஏற்படக்கூடிய தொடர்ச்சியான அதிகரிப்பை நம்ம பணவீக்கம்னு சொல்லுவோம். அப்போ இந்த பணவீக்கம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அத்தியாவசியமான பொருட்களான சீனி, அரிசி, ரைட், இதுக்கெல்லாம் விலை கூடும். இதுக்கெல்லாம் விலை கூடினா நாம செலவழிக்கிறதுக்கான காசு நம்மக்கிட்ட இருக்காது. ஸோ பணவீக்கம் ஏற்படக்கூடியது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ எஸ் அர்க்கம். ப்ரேயருக்கான அதான் சொன்னதும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஃபாஸ்டிங் இருக்கிறவங்க ஐ வில் கிவ் பிரேக். ஓகே. ஸோ வட்டி வீதம் என்பது என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? மத்திய வங்கி கடன் பெறவங்களுக்கு கடன் கொடுக்க போறீங்களா, இவ்வளோ பர்சன்டேஜ் அறவிடுங்க. நீங்க காசை வாங்கிட்டு வட்டி கொடுக்க போறீங்களா, அவ்வளோ பெர்சன்டேஜ் கொடுங்கன்னு சொல்லி சொல்றது தான் வட்டி வீதம். பணவீக்கம் என்பது பொதுவிலை மட்டம். எல்லா பொருட்களுடைய விலைகளும் சராசரியான பொதுவிலை மட்டத்தில் தொடர்ச்சியான அதிகரிப்பு ஏற்பட்டால் அதனை பணவீக்கம்னு சொல்லுவோம். அண்ட் வருமான விநியோகம், இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் என்பது ஸ்டூடெண்ட்ஸ் ஹவு அ நேஷன்ஸ் டோட்டல் இன்கம் இஸ் ஷேர்ட் அமாங் த பாப்புலேஷன்ஸ். எவ்வாறு ஒரு நாட்டினுடைய மொத்த வருமானம் என்பது நாட்டு மக்களிடையே பகிரப்படுகிறது. அதாவது உங்களுக்கு தெரியும், வரி விதிக்கப்படும் போது வரி என்பது அதிகமான வருமானத்தை உழைக்கக்கூடிய, லாபம் உழைக்கக்கூடிய கம்பெனிகளிடம் மீது வரி எடுப்பாங்க. அவங்கள்ட்ட இருந்து அந்த வருமானத்தை பெற்றுக்கொள்கின்ற அரசாங்கம் என்ன செய்யும்? சமுர்த்தி, மற்ற ஏனைய திட்டங்கள் போன்ற இல்லாத மக்களுக்கு அதனை பல வழிகளில் கொண்டு போய் சேர்க்க நினைப்பாங்க. எனவே அது வருமான விநியோகம். எனவே ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அதி உயர்ந்த வருமானம் பெறுற நபருக்கும் ரூரல் ஏரியாவில் இருக்கக்கூடிய அதி குறைந்த வருமானம் பெறுறவங்களுக்கும் இடையில ஏற்றத்தாழ்வுகளை குறைச்சி ஒரு அரச வருமானத்தின் மூலமாக அதனை குறைப்பதற்காக எடுக்கக்கூடிய நடவடிக்கை தான் வருமான விநியோகம். இது ஏன் ஒரு பொருளாதார காரணிண்டா, அரசாங்கம் இதனை சரியாக செய்தால்தான் மார்க்கெட்ல டிமாண்ட் ஷேப் அரிக்கும். இல்லாட்டி அரிசியும் பருப்பும் கூட காசு இருக்கிறவங்க மட்டும்தான் வாங்க வேண்டிய நிலைமை வரும். அப்ப அரசாங்கம் அதனுடைய விலைகளை குறைந்த விலையில் வைத்துக் கொள்றதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்ப அது ஒரு வருமான விநியோகம். ரைட். அதே மாதிரி அதிகபட்சமான வரி ரொம்ப சம்பாதிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்க வேண்டும். மற்றவங்களுக்கு வரியே எடுக்கக்கூடாது. இப்போ 1 லட்சம் ரூபாய்க்குள்ள நீங்க சம்பாதிக்கிறீங்க மாசம், உங்களுக்கு வரியே இல்லை. அதுவே 10 லட்சம் சம்பாதிக்கிறவங்களுக்கு டெக்ஸ் கட்டணும். அப்ப அந்த டெக்ஸை எடுத்து என்ன செய்வாங்க? ஏதோ ஒரு வழியில இல்லாதவங்களுக்கு அரசாங்கம் கொண்டு போகணும்னு நினைக்கும். அப்ப அந்த வருமான விநியோகம் சரியாக இருந்தால் தான் எல்லா மக்களுக்கும் எல்லா பொருளுமே நியாயமான விலையில கிடைக்கக்கூடிய அளவுக்கு அந்த டிமாண்ட் மார்க்கெட்ல ஷேப் இருக்கும். ரைட். அதே மாதிரி ஒரு நாட்டினுடைய வேலை வாய்ப்பு நிலைமை. So extent to which the job seekers can find a suitable employment, full employment indicates a minimal joblessness. அதாவது வேலை வாய்ப்பு நிலை என்றால் இப்போ ஒரு நாட்டில் உயர் வேலை வாய்ப்பு நிலைமை காணப்படுது, ரைட், அல்லது குறை வேலை வாய்ப்பு நிலைமை இருக்கலாம். அப்போ ஹை எம்ப்ளாய்மெண்ட் லெவல் இருந்துச்சுன்னு சொன்னா, நான் கேட்குறேன் ஸ்டூடெண்ட்ஸ், நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் வேலை இருக்குது, எல்லாரும் சம்பாதிக்கிறாங்கண்டா செலவழிக்கிறது கூட இருக்குமா குறைய இருக்குமா? ஐ எம் ஆஸ்கிங் a question. நாட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையும் வேலை இருக்குது, எல்லாருக்கும் போதுமான அளவுக்கு சம்பளம் இருக்குதுண்டா நிறைய செலவழிப்பாங்களா குறைய செலவழிப்பாங்களா? செலவழிக்கிறது அதிகரிக்குமா குறையுமா? இட் கோயிங் டு இன்க்ரீஸ். செலவழிக்கிறது அதிகரிக்குதுன்னா என்ன அர்த்தம்? நீங்க கொண்டு போய் மார்க்கெட்ல இந்த பொருளை தாங்க, அந்த சேவையை தாங்க, அதுக்கு நான் காசு கட்டுறேன், இதுக்கு நான் காசு கட்டுறேன், இந்த டாய்ஸ் வாங்குறேன், இந்த சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கிறேன், நெட்ஃபிளிக்ஸ் பார்க்குறேன், நீங்க செலவழிக்க ஆரம்பிப்பீங்க, வருமானம் வருது. செலவழிக்க ஆரம்பிக்கிறதுன்ற அர்த்தம் என்ன? டிமாண்ட். நீங்க டிமாண்டை கூட்டுறீங்க, ரைட்? எனவே ஸ்டூடெண்ட்ஸ், ஹை எம்ப்ளாய்மெண்ட் லெவல் என்றால் அந்த நாட்டில் செலவழிக்கக்கூடிய பவர், ஸ்பெண்டிங் பவர், பர்ச்சேசிங் பவர், கொள்வனவு ஆற்றல் என்பது அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். எனவே வேலை தேடுபவர்கள் எந்த அளவிற்கு பொருத்தமான வேலை வாய்ப்பை காணலாம் என்கின்ற நிலைமை தான் இந்த வேலை வாய்ப்பு நிலைமை.
அரசாங்கம் நிறைதொழில் மட்டத்தை அடைய எதிர்பார்க்குது. எல்லாருக்கும் வேலை கொடுக்கணும். அப்பதான் எல்லாருக்கும் தேவையானதை எல்லாரும் பெற்றுக்கொள்வாங்க. அப்போ ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் இருக்குதுண்டா வேலை இன்மை என்பது ரொம்ப குறைவாக இருக்குதுன்னு அர்த்தம். எனவே வேலை வாய்ப்பு நிலைமை என்பது ஒரு பொருளாதார காரணி. பிகாஸ் வேலை வாய்ப்பு எவ்வளவு இருக்குது இல்லை என்பதை பொறுத்து தான் ஒரு நாட்டில் மக்களுக்கு பொருட்கள் சேவைகள் கிடைக்குதா இல்லையா என்பதனை தீர்மானிக்க முடியும். அண்ட் ஒரு நாட்டினுடைய சர்வதேச ரீதியான உறவுகள் எப்படி இருக்குது. ஸோ நிறைய வர்த்தக ஒப்பந்தங்கள் செய்யும். உங்களுக்கு தெரியும், அனுரகுமார் திசாநாயக்க இந்தியாவுக்கு போறார், சைனாக்கு போறார், மிடில் ஈஸ்ட்டுக்கு போறார். என்ன செய்றாங்க? நிறைய வர்த்தக ஒப்பந்தங்கள் செய்றாங்க. ராஜதந்திர ரீதியான உறவுகள் அங்க ஏற்படுத்தப்படுகிறது. உதாரணத்துக்கு தெரியும் உங்களுக்கு, சவுத் ஏஷியன் ஃப்ரீ ட்ரேட் ஏரியா சஃப்டாங்கிற எக்ரிமெண்ட் ஒன்று பண்ணப்படுது. என்னது? பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சஃப்டா கண்ட்ரீஸுக்குள்ள இருக்கக்கூடிய சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸுக்கு இடையில ஃப்ரீயாக நீங்க வியாபாரம் செய்யலாம். டெக்ஸ் கிடையாது. எக்ஸ்போர்ட் பண்ணுங்க, இம்போர்ட் பண்ணுங்க, ஃப்ரீ ட்ரேட். ரைட்? இன்றைக்கு பாருங்க, காருக்கு இறக்குமதி செய்யறதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது. வாகனங்களுக்கு இறக்குமதி செய்யக்கூடிய அனுமதி கொடுக்கப்பட்டது. ஆனால் உண்மையாக வெறும் ஒரு 50 லட்சம் ரூபாய் கொஸ்ட் ஆகக்கூடிய ஒரு வாகனம் இலங்கையில 2 கோடி ரூபாய்க்கு நம்ம எடுக்க வேண்டியதா இருக்குது. ஏன் அவ்வளவு டெக்ஸ்? இதுக்கு காரணம் என்ன? இன்டர்நேஷனல் ட்ரேட் ரிலேஷன்ஸ் அவ்வளவு நல்லா இல்லை நம்ம நாட்டில். நம்ம நாட்டில் மட்டும்தான் வாகனம் என்பது ஒரு ஆடம்பர பண்டம். ஸ்டூடெண்ட்ஸ், நான் சவுத் ஆப்பிரிக்காவில் இருந்துக்கிறேன். சவுத் ஆப்பிரிக்காவில் எல்லார்ட்டையும் கார் வைக்கும். இல்லாதவன் இருக்கிறவன் எல்லாரும் கார் தான் வச்சிருப்பான். நீங்க ரோட்ல ஒரு மோட்டர் பைக் காண முடியாது, ரோட்ல ஒரு 3 வீல் காண முடியாது. எல்லாரும் கார்ல தான் போவாங்க. ஏன்டா அது அங்க அது ஒரு அத்தியாவசிய பண்டம். அப்படிப்பட்ட ஒரு வறிய நாட்டிலேயே, பெரும்பாலும் இன்கம் லெவல் குறைஞ்ச மக்கள் வாழ்ற நாட்டிலேயே அங்க வந்து அவ்வளவு டெக்ஸ் கிடையாது. இலங்கையில ஏன் தான் அவ்வளவு செய்யறாங்கன்னு எனக்கு என்ன தெரியல. ஸோ இந்த சர்வதேச உறவுகள் எப்படி பின்பற்றப்படுகிறது என்பது ஒரு பொருளாதார காரணி. அதே சமயம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட், அந்நிய செலாவணி வீதம், த ரேட் ஃபார் கன்வெர்ட்டிங் ஒன் கரன்சி இன்டு another. ஒரு டாலர் நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா இலங்கை ரூபாவில் கிட்டத்தட்ட 300 ரூபாய் கொடுக்கணும். அப்போ நம்ம வெளிநாடுகள்லேருந்து பொருட்களை ஆர்டர் பண்ணி எடுக்க போகிறோம், இறக்குமதி செய்ய போகிறோம்டா நம்ம இலங்கை ரூபாய் எவ்வளவு கொடுக்கும் என்பது ஒரு பொருளாதார காரணி, அந்நிய செலாவணி வீதம். அதே மாதிரி சேமிப்பு, த போர்ஷன் ஆஃப் இன்கம் நாட் ஸ்பெண்ட் ஆன் கன்சப்ஷன். சேமிப்பு என்பது என்ன? உங்களுக்கு வருமானம் கிடைக்குது, வருமானத்தில் செலவு போக மிஞ்சிற பகுதி சேமிப்புன்னு சொல்லுவோம். ரைட்? எவ்வளவுக்கு சேமிப்பு இருக்குதோ அவ்வளவுக்கு தான் அங்கே முதலீடு இருக்கு. யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு உங்களோட நீங்க மாசம் சம்பாதிக்கிறதுக்கு உங்களோட குடும்ப செலவுக்கு போனா நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதை யோசிப்பீங்களா, அல்லது ஏதாவது ஒரு மெஷின் வாங்குறதை யோசிப்பீங்களா, அல்லது ஒரு வாகனம் வாங்குறதை யோசிப்பீங்களா? இல்ல. சேமிப்பன் என்பது இருந்தால்தான் அந்த சேமிப்பு ரொம்ப அதிகமா காசு இருக்கு, ஏதாவது முதலீடு செய்வோம், எங்கேயாவது போய் ஏதாவது பிசினஸ் செய்வோம், ஏதாவது ஒரு காணியை வாங்கி போடுவோம், அதுல இருந்து குத்தகை சம்பாதிப்போம்ங்கிற ஐடியாவே அதுக்கு பொறுத்தான் நம்ம யோசிப்போம். எனவே சேமிப்பு என்பது முதலீட்டுக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு காரணியாக பார்க்கின்றது. இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் சிம்பிளா ஒரு கீ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸா நம்ம பார்க்கிறோம். சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ரைட்? அண்ட் rapid technological change can make certain products or services obsolete quickly, affecting the overall economic landscape for businesses. இந்த தொழில்நுட்ப மாற்றங்கள் அதிகமாக ரைட், நிறைய பொருட்கள் என்ன செய்யப்படும் ஸ்டூடெண்ட்ஸ், பொருளாதாரத்தில் வழக்கில் வந்து போகும். இப்போ இன்றைக்கு பாருங்க, ஆப்பிள் மேக்புக்கில் அவங்களோட ஓன் சிப் M1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ M4ல் இருக்குது. M1, M2, M3, M4, M4 Pro, M4 Max வந்துச்சு. அது வந்ததன் காரணமாக மெக்புக் எதெல்லாம் இன்டெல் சிப்பை M1க்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டாங்களோ அதுக்கு இப்போ டிமாண்ட் இல்லை. நீங்கள் ஆப்பிள்ற மேக்புக் இன்டெல் சிப் இருக்கிறது இப்போ 1 லேக்குக்கு குறைய எடுக்கலாம். பிகாஸ் வாங்குறதுக்கு ஆள் இல்லை. காரணம் என்ன? டெக்னாலஜி மாறிடுச்சு, சிப்ட சிஸ்டம் மாறிடுச்சு, அவங்களோட ஓன் சிப்பை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ விரைவான தொழில்நுட்ப மாற்றங்கள் சில உற்பத்திகளை, சில சேவைகளை வழக்கற்று போக விடும். இது ஒட்டுமொத்த பொருளாதார தன்மையும் பாதிக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், அதான் போகுது. ஸோ ஐ வில் கண்டினியூ தி செஷன் ஆஃப்டர் த அதான், ரைட்? அண்ட் டேக் அ பிரேக். 6:18 now. I will start the session 6:35. 6:35க்கு நான் மீட்டிங் என் பண்ணல, அப்படியே வரைக்கும் மீட்டிங். 6:35க்கு நான் மறுபடியும் லெக்சர் பண்ணுவேன். ஸோ ப்ரே பண்ணுறவங்க ப்ரே பண்ணிட்டு, ஃபாஸ்டிங் இருந்தவங்க சாப்பிட்டு வாங்க. ஓகே.
ரைட். ஸோ தென் லெட்ஸ் கண்டினியூ. ரைட். ஸோ தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதார சூழல் சம்பந்தமாக நம்ம பார்த்திருந்தோம். ஸோ அதில் வந்திருக்கக்கூடிய சில பாஸ் பேப்பர் கொஷின்ஸை நம்ம பார்ப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். பாருங்க இங்கே there are some questions around here. ரைட். ஸோ இதில் பாருங்க ஏற்கனவே நம்ம பார்த்த கொஷின் ஒன்று தான். The following are two actions taken by two businesses. According to the recommendation of Central Bank of Sri Lanka, Fastcase Finance Company increased the annual interest rate on deposits from 15% to 20%. ஸோ 15%லேருந்து 20% வரைக்கும் வங்கியினுடைய வட்டி வீதம் அதிகரிக்கப்பட்டால் அது என்ன சூழலுக்குள்ள வரும் ஸ்டூடெண்ட்ஸ்? ஏ பி ரெண்டையும் என்ன சூழல் என்று சொல்லி நேம் பண்ண சொல்லிக்கிறாங்க இந்த ஏ கொஷனில். ரைட். ஸோ என்ன சூழலாக இருக்க போகிறது? வட்டி வீதம் அதிகரிக்கப்படுவது எந்த சூழல் ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ தான் படித்தோம், பொருளாதார சூழல். இப்போ ஏ வந்து என்னவாக இருக்க போகிறது? இட்ஸ் கோயிங் டு பி எக்கானமிக்கல் என்வாயரன்மெண்டல், பொருளாதார சூழல். And Amarasa cashew producers get a new computer app for their online customers from End Software Private Company. So End Software Private Company மரமுந்திரிகை cashew producers வந்து கம்ப்யூட்டர் ஆப் கொண்ட ஆன்லைன் கஸ்டமர்ஸ் ஆர்டர் பண்ணுறது எடுத்துக்கொள்கிறாங்க. அது என்ன சூழல்? தொழில்நுட்ப சூழல். ஸோ இப்படித்தான் உங்களுக்கும் இந்த தொழில்நுட்ப சூழல் பொருளாதார சூழல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் டெஸ்ட் பண்ணப்படும். ரைட். So that's all about your technological and economical environmental question. And 2.3 பார்த்தீங்கன்னா global environment and business activities, உலகளாவிய சூழல் மற்றும் வணிக நடவடிக்கைகள் சம்பந்தமாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த உலகளாவிய சூழல் மற்றும் வணிக நடவடிக்கைகள் பார்த்தீங்கன்னா உலகமயமாக்கல், குளோபலைசேஷன் சொல்லக்கூடிய ஒரு கன்செப்டை நம்ம பார்க்குறோம். இப்போ குளோபலைசேஷன் என்பது ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கு எல்லா நாடுகளும் தங்களுடைய பொருளாதார நடவடிக்கைகளோடு ஒன்றோடொன்று இணைகிறாங்க. சமூக நடவடிக்கைகளில், கல்ச்சரல், இது எல்லாத்தோடையும் எல்லா நாடுகளும் இணைந்து காணப்படுகிறது என்பதுதான் இந்த உலகமயமாக்கலாக நம்ம பார்க்குறோம். ஸோ த மியூச்சுவல் இன்டர்கனெக்ஷன் ஆஃப் கண்ட்ரீஸ் ஆன் எக்கனாமிக், சோஷியல் அண்ட் கல்ச்சரல் ஃப்ரண்ட்ஸ், பொருளாதார, சமூக மற்றும் கலாச்சார முனைகளில் நாடுகளுக்கு இடையிலான பரஸ்பர தொடர்பு. ரைட். ஸோ பொருளாதார ரீதியாக, சமூக ரீதியாக, கலாச்சார ரீதியாக நாடுகளுக்கு இடையிலேயான பரஸ்பர ரீதியான ஒரு தொடர்பை தான் நம்ம உலகமயமாக்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட் ஹெல்ப்ஸ் பிஸ்னஸஸ் ஆப்பரேட் வித் ஃபியூவர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அக்ராஸ் பார்டர். அதாவது இன்றைக்கு எல்லா நாடுகளும் ஒன்றாக கல்ச்சரோடு இணைஞ்சிருக்குது, பொருளாதார ரீதியாக இணைஞ்சிருக்கிறதால தடைகள் வந்தும் இல்லாமலுக்கு நாடு தாண்டி ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு பயணிக்க முடியும், பொருட்களை இறக்குமதி செய்ய முடியும், ஏற்றுமதி செய்ய முடியும் என்பது பிஸ்னஸஸ் இன்றைக்கு போர்டர் தாண்டி செயற்படுவதற்கு உதவக்கூடியதாக இருக்குது. வித் அட்வான்ஸ்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி த வேர்ல்டு ஃபங்க்ஷன்ஸ் லைக் சிங்கிள் குளோபல் வில்லேஜ். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், இப்போ வாட்ஸ்அப் இருக்குதுன்னா, ஃபேஸ்புக் இருக்குதுன்னா, இன்ஸ்டாகிராம் இருக்குதுன்னா, நீங்கள் யார் எந்த நாட்டில் இருந்து வேணால் யாரை கூட வேணால் பேச முடியும். ரைட். ஸோ தட்ஸ் அ திங். And movements of goods, services, labor and capital across countries are facilitated by global environment. இந்த பூகோள சூழல் என்பது இருப்பதன் காரணமாக பொருட்கள், சேவைகள், ஊழியர்கள், இப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்டில் தான் ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் இருக்கிறாங்க, வேறு வேறு நாட்டில் இருக்கிறாங்க. எனவே இந்த மூலதனத்தினுடைய இயக்கங்கள், கேபிட்டல், எம்ப்ளாயீஸ் எல்லாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதெல்லாம் இன்றைக்கு ஈஸியாக இருக்கப்பட்டுள்ளது. அண்ட் தேர் ஆர் சம் பாசிட்டிவ் இம்பேக்ட்ஸ் as well as some negative impacts. ஸோ இந்த உலகமயமாக்கம், அதாவது பொருளாதார ரீதியாக, சமூக ரீதியாக, கலாச்சார ரீதியாக எல்லா நாடுகளும் ஒன்றோடொன்று இணைந்து காணப்படுகின்ற இந்த தன்மையினுடைய பாசிட்டிவான தாக்கங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் டு கட்டிங் எஜ் டெக்னாலஜி. ரைட். இப்போ எல்லா தொழில்நுட்பமும் எல்லாருக்குமே இருக்குது. இப்போ இன்றைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டெக்னாலஜி ChatGPT வருதா, இலங்கையில் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணலாம், எந்த நாட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ண முடியும். எந்த தொழில்நுட்பமும் இன்றைக்கு எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அது வறிய நாடா, வளர்ச்சி அடைந்த நாடா, ஏழை நாடா, பணக்கார நாடா என்கின்ற வித்தியாசம் இல்லாமல் எல்லா தொழில்நுட்பங்களையும் எல்லாரும் பயன்படுத்த முடியுமா? உதாரணத்துக்கு எக்ரிகல்ச்சரல் டெக்னாலஜியில் சில ஸ்டார்ட் அப்ஸ் கம்பெனிஸ் வந்து வெளிநாடுகளில் இருந்து முக்கியமான இரிகேஷன் சிஸ்டம்ஸ்,
ரைட். இப்போ இஸ்ரேல், நெதர்லாண்ட்ஸ் போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களை இங்கே கொண்டு வந்து விவசாயத்தில் பாவிக்கிறாங்க. அப்போ முக்கியமான அதிநவீன தொழில்நுட்பங்கள் நமக்கு இன்றைக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அதுக்கு காரணம் குளோபலைசேஷன். மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள், இயந்திரங்கள் நம்ம இங்கே கொண்டு வர முடியுமாக்குது. அண்ட் எபிலிட்டி டு இம்போர்ட் ஹை குவாலிட்டி ரா மெட்டீரியல்ஸ். இப்போ நம்ம நாட்டில் சில மூலப்பொருட்கள் கிடைக்காமல் இருக்கலாம், அல்லது கிடைக்கிறது தரம் இல்லாமல் இருந்தால் நம்ம வெளிநாடுகளில் இருந்து நம்ம இறக்குமதி செய்ய முடியும். இப்போ சில பாதணிகளை உற்பத்தி செய்யக்கூடிய மேனுஃபேக்சரர் ஸ்ரீலங்கா இல்லை இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து சில லெதர் ப்ராடக்ட்ஸ் வந்து இலங்கையில் இல்லை, சில ஸ்பெஷலைஸ்டான ஹை குவாலிட்டியான லெதர் இங்கே இல்லைன்னு சொன்னால் அந்த ஹை குவாலிட்டியான ஷூஸை தயாரிக்கிறதுக்கு, அந்த ஃபுட்வேரை தயாரிக்கிறதுக்கு இத்தாலி போன்ற நாடுகள்ல இருந்து அதிக காசு கொடுத்து மூலப்பொருட்களை கொண்டு வராங்க, பிகாஸ் ஆஃப் த குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அப்போ அந்த அதிக தரம் வாய்ந்த மூலப்பொருட்கள் எப்படி கிடைக்குது? குளோபலைசேஷன். பிகாஸ் மற்ற நாடுகள்லேருந்து நாம பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் முடியுங்கிற பூகோளமயமாக்கம். அண்ட் பாசிபிலிட்டி ஆஃப் இன்வெஸ்டிங் இன் ஓ acquiring efficient machinery, right? இப்போ டீ ஃபேக்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நுவரெலியாவில் ஒரு டீ ஃபேக்ட்ரி இருக்குன்னு சொன்னால், ஜப்பானீஸில் என்ன டீ ப்ராசஸிங் எக்யூப்மெண்ட் ஹை குவாலிட்டியில் இருக்குதோ, ஹை ஸ்பீடில் இருக்குதோ, அதை இங்கே நம்ம கொண்டு வர முடியும், இறக்குமதி செய்து கொண்டு வர முடியும். அப்போ நமக்கு தேவையான இலங்கையில் இல்லாத அதிநவீனமான வளர்ச்சி அடைந்த இயந்திரங்களை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியுமா இருக்கிறதுக்கான காரணம் இந்த குளோபலைசேஷன். அண்ட் இன்ஃப்ளோ ஆஃப் ஃபாரின் கேபிட்டல். வெளிநாட்டிலிருந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ், எஃப்டிஐன்னு சொல்லுவோம், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்டர்ஸ், வெளிநாட்டு நேரடி முதலீட்டாளர்கள் வந்து இன்றைக்கு ஸ்ரீலங்காவில் வந்து முதலீடு செய்கிறாங்க. இப்போ ஸ்ரீலங்காவில் ஏகப்பட்ட ஐடி பார்க்ஸ் இருக்குது, ரைட்? ஐடி கம்பெனிஸ் இருக்குது. ஐடி பார்க்ஸ் வந்து கொழம்புல இருக்குது, ஹம்பாந்தோட்டையில் இருக்குது. அதெல்லாம் யாரால முதலீடு செய்யப்பட்டதுன்னா எஃப்டிஐ, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்டர்ஸ், ரைட்? வெளிநாட்டில் இருக்கிறவங்க இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணி கம்பெனிஸை ஸ்டார்ட் பண்ணி இங்கே இருக்கிறவங்களுக்கு வேலை கொடுத்து, ஆனால் வெளிநாட்டுக்கு தான் நம்மளோட சேவை ஏற்றுமதி ஆகுது, வெளிநாட்டு கம்பெனிஸுக்கு தான் சேவைஸ் நடக்குது. அப்போ இந்த மாதிரியான வெளிநாட்டு மூலதனத்தினுடைய உட்பாய்ச்சலாக இருக்கட்டும், அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு எக்ஸ்போர்ட் த ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீஸ் டு இன்டர்நேஷனல் மார்க்கெட், ரைட்? இன்றைக்கு ஸ்ரீலங்காவினுடைய ஸ்பைசி ப்ராடக்ட் சினமோன், இந்த சினமன் இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் எல்லாம் யூரோப்புக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், நோர்த் அமெரிக்காவுக்கு கொண்டு போகிறோம், ரைட்? காரணம் என்ன? பூகோளமயமாக்கல் மூலமாக நம்மளோட பொருளை நாம் கொண்டு போக முடியுமாக இருக்கிறது. ஸோ இதெல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த குளோபலைசேஷன், அதாவது ஒரு நாடு எல்லா நாடுகளோடையும் சோசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, கல்ச்சரல் ரீதியாக ஒன்றோடொன்று இணைந்திருப்பதன் காரணமாக. அண்ட் த நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் ஆன் டொமஸ்டிக் பிஸ்னஸ். இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதால ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஒரு நாடு மற்ற நாட்டிலேருந்து பொருளை எடுத்துகிட்டு வரலாம், அதிநவீனமான மெஷினரிஸை கொண்டு வரலாம், மூலப்பொருளை கொண்டு வரலாம், லேட்டஸ்ட் டெக்னாலஜி எடுத்துக்கொள்ளலாம், இங்கே பொருள் விலை கூடண்டா வேறு நாட்டிலேருந்து விலை குறைஞ்ச பொருளை சைனாலேருந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம்ங்கிற விஷயம் நடக்கிறதால என்ன நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கிற பிஸ்னஸுக்கு என்ன பாதிப்புன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், எஸ் தேர் ஆர் சம் இம்பேக்ட். ஹை காம்படிஷன் ஃப்ரம் இன்டர்நேஷனல் ஃபர்ம்ஸ். சர்வதேச நிறுவனங்களிடமிருந்து அதிகமான போட்டியை நம்ம எதிர்கொள்ள வேண்டி வரும். அப்படின்னு சொன்னால் யோசிச்சு பாருங்க, ஒரு ஃபோன் கவரை ஸ்ரீலங்காவில் உற்பத்தி செய்யறதுக்கு ஒரு 1000 ரூபாய் எடுக்குதுன்னா, சைனாவில் $1 300 நம்ம இறக்குமதி செஞ்சிடலாம். அப்போ எப்படி இங்கே ஸ்ரீலங்காவில் இருக்கிற பிஸ்னஸ் நடக்கிறது? இப்போ திடீர்னு சைனா நமக்கு பொருளை தர மாட்டோம்னு சொல்லி செஞ்சிட்டாங்க, இல்லை டெக்ஸ் விதிச்சிட்டாங்கண்டா, இங்கே நம்ம உற்பத்தி செய்யறதுக்கு எந்த ஒரு ஏற்பாடையும் இல்லாமலுக்கு நாம இறக்குமதியை மட்டும் நம்பிட்டு இருந்தோம்னு சொன்னால் என்ன நடக்குது நம்ம நாட்டில்? இப்போ அரிசி இருக்குது, நம்ம நாட்டில் அரிசி வந்து விலை கூட இருக்கின்ற வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்ய, நம்ம நாட்டில் ஒரு கிலோ அரிசி 1500 ரூபாய், வெளிநாட்டில் இருந்து 50 ரூபாய்க்கு கிடைக்கும். இறக்குமதி நாடாகவே நம்ம இருக்கிறோம். ஆனால் திடீர்னு அது நமக்கு கிடைக்காம விட்டுட்டு நம்மகிட்ட $டாலர்ஸில் வாங்குறதுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துச்சு, நம்ம நாட்டில் உற்பத்தி நடக்கலண்டா எல்லாரும் பட்டினியாக தான் இருக்கணும். எனவே சர்வதேச நிறுவனங்கள்ல இருந்து போட்டி அதிகமாகும். பிகாஸ் சர்வதேச நிறுவனங்கள் நிறைய நாடுகளுக்கு நிறைய உற்பத்திகள் பல லட்ச கோடி கணக்கில் உற்பத்தி செய்யறதால குறைந்த விலையில தர முடியும். அந்த குறைந்த விலையுள்ள பொருட்கள் நம்ம நாட்டில் வரும்போது, நம்ம நாட்டில் சிறிய அளவுல உற்பத்தி செய்து இப்பதான் ஸ்டார்ட் பண்ற நிறுவனங்கள் அந்த பிரைஸுக்கு கொடுக்க முடியாது. பிகாஸ் அந்த அளவு தொழில்நுட்பமோ மெஷினரிஸோ அந்த அளவு லார்ஜ் ப்ரொடக்ஷனோ இருக்காது. எனவே யூனிட் காஸ்டிங் கூட இருக்கும் ஸ்ரீலங்காவில். எனவே போட்டி வந்து கடுமையா இருக்கும். கன்சியூமர்ஸ் வந்து எந்த நாட்டு பொருள்னு பார்க்க மாட்டாங்க, விலை குறை எங்கன்னு தான் பார்ப்பாங்க. ஸோ எனவே ஹை காம்படிஷன் இன்டர்நேஷனல் ஃபர்ம்ஸ்டேருந்து வரும். அதே சமயம் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் மைக்ரேட்டிங் டு ஃபாரின் நேஷன்ஸ். இப்போ நீங்க ஒரு ஊழியமாக ஸ்ரீலங்காவில் இருக்கலாம், நீங்க விரும்பினா பாஸ்போர்ட் எடுத்துட்டு வெளிநாட்டுக்கு போகலாம். அப்போ என்ன நடக்குது? படித்த சமுதாயம், படித்தவங்க, விஷயம் தெரிஞ்சவங்க, முன்னுக்காகினவங்க வெளிநாட்டுகளுக்கு போய்த்துறாங்க. பிகாஸ் இங்கே அவங்களுக்கு ஏற்ற சம்பளம் கிடையாது. காரணம் என்ன? குளோபலைசேஷன். எந்த நாட்டுக்கு வேணா போகலாம், நீங்கள் எந்த நாட்டில் வேணா உங்களோட உழைப்பை கொண்டு போய் நீங்கள் செய்யலாம், வேண்டியமாக இருக்கு, நீங்கள் சம்பாதிச்சு கொள்ளலாம். எனவே ஸ்கில்டான ஒர்க்கர்ஸ் ஃபாரின் கண்ட்ரிக்கு போகிறதால இலங்கை போன்ற நாடுகள் இன்னும் முன்னேற்றம் அடையாது. அண்ட் சேலஞ்சஸ் இன் மெயின்டைனிங் லோக்கல் பிசினஸஸ் அகெயின்ஸ்ட் த குளோபல் ஜாயன்ட்ஸ். உலகளாவிய பெரிய ஜயன்ட் நிறுவனங்களுக்கு எதிராக சிறிய உள்ளூர் வணிகங்கள்
பராமரிப்பதில் ஏகப்பட்ட சிக்கல்கள் நடைபெறும். ரைட்? ஸோ இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. அண்ட் நான்காவது விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், பொட்டன்ஷியல் அட்வர்ஸ் இன்ஃப்ளூயன்சஸ் ஆன் டொமஸ்டிக் கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷனல் ப்ராக்டிஸ். உள்நாட்டு கலாச்சாரம் மற்றும் பாரம்பரிய நடைமுறைகளில் பாதகமான தாக்கம். எல்லா நாட்டவர்களும் எல்லாரும் வரலாம்னு சொன்னால், அந்த நாட்டு கல்ச்சர், கலாச்சாரம், அது நல்லதாக இருக்கலாம், நமக்கு கெட்டதாக இருக்கலாம். இங்கே உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ வெஸ்டர்ன் ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சர் ஸ்ரீலங்காவில் வந்துட்டு மெக்டொனால்ட்ஸ், KFC, பிஸா ஹட்டெல்லாம் வந்ததால் நிறைய பேர் இப்போ அதுக்கு போகிறதுக்கு பழகிட்டாங்க. அப்போ இன்றைக்கு நம்ம நாட்டில் அந்த அந்த ஹெபிட்ஸ் உருவாயிடுச்சு. ரைட்? அப்போது அதுக்கு போகிறவங்க உள்நாட்டில் இருக்கக்கூடிய இங்கே உருவாக்கக்கூடிய பிஸா சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸையோ பன் ப்ராடக்ட்ஸோ விரும்புறது கிடையாது. பட் அவங்களுக்கு பிஸ்னஸ் அங்கே நடக்குது. அது வெளிநாட்டுக்கு தான் அந்த காசு போகுது. அப்போ அங்கே பாரம்பரிய ரீதியாக பின்பற்றப்பட்ட உள்நாட்டு கலாச்சாரம், பாரம்பரிய நடைமுறைகளில் பாதகமான தாக்கம் ஏற்படுது. ரைட்? இப்போ இதுவே இப்போ நான் சொன்னேன், லோக்கல் பிஸ்னஸஸ் குளோபல் ஜெயன்ஸுக்கு எதிர்கொள்ள முடியாது. உதாரணத்துக்கு இப்போ ஸ்மால் கார்மெண்ட் உற்பத்தி செய்கிறாங்கன்னு சொன்னால், லார்ஜ் மல்டிநேஷனல் பிராண்ட்ஸ் இங்கே குறைஞ்ச விலையில் வரும்போது ஸ்மால் கார்மெண்ட்ஸ் நடக்க முடியாது. ரைட்? இப்போ எல்லா டாக்டர்ஸும் படித்தவங்க, எல்லா இன்ஜினியரும், ஐடி ப்ரொஃபஷனல்ஸும் மிடில் ஈஸ்ட்டுக்கு போகிறாங்க, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸுக்கு போகிறாங்க, பெட்டர் சேலரிஸுக்கு. ஸ்ரீலங்காவில் எப்படி நம்ம சர்வீஸ் பண்ணுறது? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த குளோபலைசேஷனில் வரும். எனவே இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். குளோபலைசேஷன் என்பது என்ன, அதனுடைய நன்மை என்ன, அதனுடைய தீமை என்பது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். இட்ஸ் ஆல் அபவுட் யூ 2.3. அண்ட் ஃபைனலி, த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்டடியிங் த பிஸ்னஸ் என்வாயரன்மெண்ட். ஒரு வணிக சூழல் நம்ம படித்தோம். அகச்சூழல், புறச்சூழல், அகச்சூழலுக்குள்ளே யார் இருக்கிறாங்க, புறச்சூழலுக்குள்ளே யார் இருக்கிறாங்க என்பதெல்லாம் படித்தோம். அதனுடைய நன்மை என்னென்றா சிம்பிளாக ஏற்கனவே சொல்லிக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு வணிகத்தை நாம் படிச்சுட்டு இருக்கிறோம்னா, அந்த வணிகத்தை உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய காரணிகள், சக்திகளும் பாதிக்கும். வெளியால் இருக்கக்கூடிய காரணிகள், சக்திகளும் பாதிக்கக்கூடியதாக இருக்கும். ரைட்? அது நல்ல விதத்திலும் பாதிக்கலாம், தீய விதத்திலும் பாதிக்க முடியும். நேர்மறை அல்லது எதிர்மறை, பாசிட்டிவ் நெகட்டிவ். எனவே ஒரு வணிகத்தில் பிஸ்னஸ்னோட ஓனராக இருந்தீங்கன்னு சொன்னால், பாசிட்டிவாக எதெல்லாம் பாதிக்குமோ அதை நீங்கள் இன்னும் தக்க வச்சுக்கொள்ளணும். நெகட்டிவாக எதெல்லாம் பாதிக்குமோ அதெல்லாம் நீங்கள் அகற்றிக்கொள்ளணும். எனவே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி, entrepreneurs must carefully analyze these factors to respond effectively. ஒவ்வொரு முயற்சியாளர்களும், பிஸ்னஸை ரன் பண்ணுறவங்களும் அகச்சூழலிருந்து என்ன பலம், என்ன பலவீனம் ஏற்படுது என்பதையும், புறச்சூழலிருந்து என்ன வாய்ப்புகள், அச்சுறுத்தல்கள் வருது என்பதனை தெரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி நடவடிக்கைகளை எடுத்தால்தான் அந்த பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும். எனவே உலக சூழலை கற்பதனால் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இட் ஹெல்ப்ஸ் ஐடென்டிஃபை த ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸஸ். இது ஒரு நன்மை. உலக சூழலை நீங்கள் கற்பதன் மூலமாக வணிகத்தினுடைய பலங்கள் தெரியும், வணிகத்தினுடைய பலவீனங்கள் தெரியும். வணிகத்தினுடைய பலங்கள் என்றால், ஒரு உரிமையாளர் இருந்தால் போதுமான அளவுக்கு மூலதனம் இருக்குது உரிமையாளர் என்று சொன்னால் அது ஒரு பலம். ரைட்? adequate capital availability. அதே சமயம் எக்ஸ்பீரியன்ஸ் மேனேஜ்மெண்ட். உங்களோட முகாமையாளர், உங்களுடைய முகாமைத்துவம் செய்யக்கூடிய டீம், முகாமையாளர்கள் அனுபவம் வாய்ந்தவர்களாக இருந்தால் நிறுவனத்திற்குள்ள இருக்கக்கூடிய பலம். உங்களுடைய ஊழியர்கள் ரொம்ப ஸ்கில்டா, திறமையானவங்களா, டெடிகேட்டா, லோயலா இருந்தாங்கன்னு சொன்னா அது உங்களுடைய பலம். ரைட்? அதே சமயம் நீங்க பின்பற்றக்கூடிய ப்ரொடக்ஷன் மெத்தட் ரொம்ப யூனிக்கா இருக்குது, ஸ்பெஷலா இருக்குது, கொஸ்குறவா இருக்குது, எஃபிஷியண்டா இருக்குதுன்னா உங்களோட பலம். நிறுவனத்துக்குள்ள பின்பற்றீங்க. அண்ட் வெல் எஸ்டபிளைஸ் பிராண்ட் ரெகக்னிஷன். உங்களோட பிராண்டை, உங்களோட வியாபார குறிய, உங்களுடைய பேரை நீங்க நன்றாக ஸ்தாபிச்சிருக்கீங்க, கஸ்டமர்ஸ் அதை விரும்புறாங்கன்னு சொன்னா அந்த நிறுவனத்தினுடைய பலம். அதுவே பலவீனம்டா அப்படியே ஆப்போசிட்டா நம்ம யோசிச்சோம்டா, சரி உரிமையாளர்கிட்ட நிதி பலம் இல்லை, அப்போ நிறுவனத்திற்கு சொல்லி காசை கொண்டு வர முடியாம இருக்கிறார், அப்போ அது ஒரு பலவீனம். போதுமான அளவான நிதி வளங்கள் இல்லை, பயிற்சி பெற்ற ஊழியர்கள் இல்லை, பற்றாக்குறையா இருக்கிறாங்க ஊழியர்கள். நீங்க யூஸ் பண்ற டெக்னாலஜி, ப்ரொடக்ஷன் மெத்தட் எல்லாம் அவுடேட்டட் ஆகி பல வருஷம் ஆயிடுச்சு. நீங்க யூஸ் பண்ற மெஷினரிஸ் எல்லாம் இப்போ இல்லை, நிறைய டெக்னாலஜி வந்துருச்சுன்னா பலவீனம். அண்ட் நெகட்டிவ் ஒரு ரெசிஸ்டன்ட் எம்ப்ளாயிஸ் attitude. ஊழியர்கள் முக்கியமான விஷயங்களை பின்பற்றுங்கடா, பின்பற்றுறது கிடையாது, சொல்றது செய்யறது கிடையாது, ஸ்கில் இல்லை. ரைட்? ஒரு 1 ஹவர்ல செய்ய வேண்டிய வேலையை ஒரு 5 ஹவர் இழுத்து செய்யறாங்கன்னு சொன்னா அதெல்லாம் உங்களோட நிறுவனத்தினுடைய பலவீனங்களாக நம்ம பார்க்கணும். அண்ட் அன்ஃபேவரபிள் ஜியோகிராபிக்கல் லொகேஷன். நீங்க இருக்கக்கூடிய ஒரு இருப்பிடம், உங்களுடைய கம்பெனி அமைஞ்சிருக்கிற இடம் உங்களோட பிசினஸுக்கு ஏத்த மாதிரி இல்லைங்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய நிறுவனத்துடைய பலவீனங்களாக பார்க்கலாம். இதெல்லாம் உலக சூழல்ல கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்களாக இருக்கு. எனவே strengths can be utilized for the business growth, weakness must be remediated. உங்களுக்கு ஒரு பலம் இருக்குதுன்னு சொன்னால் அந்த பலத்தை கட்டாயமாக நீங்க பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வீக்னஸ் இருக்குதுன்னு சொன்னா அதனை உடனடியாக சரி செய்ய வேண்டியது ஒரு நிறுவனத்தினுடைய கடமையாக இருக்கின்றது. இதே சமயம் வெளியக சூழலை நம்ம படிப்பதன் மூலமாக வாய்ப்புகளையும் அச்சுறுத்தல்களையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். opportunities and threats. ரைட்?
ஸோ இங்கே வாய்ப்புகள் என்றால் வெளியுறவு சூழல் மூலமாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ். உதாரணத்துக்கு கன்சியூமருடைய லைஃப் ஸ்டைல் முன்னேறுது, அது உங்களோட பிஸ்னஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் நிறைய சேல்ஸ் உங்களுக்கு போகும். ரைட், அவங்களோட வாழ்க்கை முன்னேறுது, நல்ல வருமானம் கிடைக்குது, நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குது, நல்ல ப்ரொமோஷன் கிடைக்குது, அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்கன்னா பிஸ்னஸுக்கு நல்ல வேண்டா நிறைய பொருட்களை வாங்குவாங்க. அதே சமயம் லோ இன்ட்ரெஸ்ட் லோன் ஸ்கீம்ஸ் இன்ட்ரடியூஸ் பை த கவர்மெண்ட், அரசாங்கம் சொல்லுது குறைந்த வட்டி விதத்தில் கடன் தருகின்றோம் என்றால் ஒரு பிஸ்னஸுக்கு வாய்ப்பு. ஏன்னா நிறைய பேர் கடன் வாங்குவாங்க, கடன் வாங்க பொருளை வாங்க போகிறாங்க, பொருளை வாங்கினா டிமாண்ட் கூட போகுது, டிமாண்ட் போகிறனா பொருளை பிஸ்னஸ் விற்க போகுது, வருமானம் கூட போகுது, லாபம் கூட போகிறது. அண்ட் டெக்ஸ் இன்சென்டிவ்ஸ் தட் ரிடியூஸ் ஓவர் ஹெட் காஸ்ட். ஸோ அரசாங்கம் சொல்லுது ஓகே உங்களுக்கு வரிச்சலுகை சொல்கிறோம், நீங்கள் அடுத்த 6 மாதத்துக்கு நீங்கள் வரி கட்ட தேவையில்லை. ஸோ வரி கட்ட தேவையில்லைன்னா அந்த காசு மிஞ்சுதுட்டா வருமானம், அது செலவு குறையுதுன்னா லாபம் கூடுது. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் அரசாங்கம் கொண்டு வருது. இதெல்லாம் நிறுவனத்திற்கு வெளியே நடக்கிறது, ஆனால் நிறுவனத்தினுடைய விஷயங்களை பாதிக்கும். அண்ட் அர்பன் எக்ஸ்பென்ஷன் ப்ராஜெக்ட் லீடிங் டு நியூ மார்க்கெட்ஸ். புதிதாக அரசாங்கம் சொல்லுது நாங்கள் ஒரு வீட்டு திட்டம் செய்ய போகிறோம், ஒரு 100 வீடு கட்ட போகிறோம், அந்த 100 வீடும் அர்பன் ஸ்டைலில் இருக்க போது, அங்கே மார்க்கெட் வரப்போகுது, அங்கே பஸ் ஹோல்டு வரப்போகுது, எல்லாமே வரப்போகுதுன்னா அங்கே ஒரு புதிய சந்தை ஒன்று உருவாகும், புதிய பொருட்கள், புதிய பிஸ்னஸஸ் உருவாகும். அப்போ அரசாங்கம் எடுக்கக்கூடிய இந்த மாதிரியான முடிவுகள். அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹைவேஸ் இம்ப்ரூவிங் த லாஜிஸ்டிக்ஸ். அரசாங்கம் சொல்லுது திடீர்னு நாங்கள் ஒரு 200 ஒரு 500 கிலோமீட்டருக்கு நாங்கள் ஒரு ஹைவே ஒன்று போட போகிறோம். அப்போது சில நிறுவனங்கள் சில பொருட்களை எடுத்து செல்வதற்கு நார்மல் ரூட்டை இப்போ யூஸ் பண்ணுறவங்களுக்கு 5 ஹவர் எடுக்கிறது இப்போ ஒரு ½ அன் ஹவரில் அவங்க போயிட்டு கொண்டு முடியும். எனவே இதெல்லாமே வெளிச்சூழல் ஏற்படக்கூடிய மாற்றங்களாக இருந்தாலும் நிறுவனத்தினுடைய நடவடிக்கைகளை பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளாக நம்ம பார்க்க முடியும். அதே சமயம் வெளியால் இருக்கக்கூடிய அரசியல், பொருளாதார, சமூகம், சட்டம், ரைட், ஏனைய போட்டியாளர்கள், வழங்குனர்கள், இவங்கள்ட்ட இருந்து நமக்கு அச்சுறுத்தல்களும் வரலாம். உதாரணத்துக்கு பாருங்க, என்ட்ரி ஆஃப் நியூ கம்பெடிட்டர்ஸ் இன்டு தி மார்க்கெட். ஏற்கனவே 10 பேர் போட்டியாளர், இதுல புதிதாக ஒருத்தர் வாராருன்னு சொன்னா மார்க்கெட்ல இருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாருமே பிச்சு எடுக்க துவங்கிடுவாங்க, எல்லாருமே ப்ரொமோட் பண்றாங்க, எல்லாருமே அந்த ப்ராடக்ட்டை செல் பண்ண ட்ரை பண்றாங்க போது அங்கேயும் இங்கேயும் கஸ்டமர்ஸ் போறதால யாருக்குமே ஒரு முழுதான ஒரு லாபம் கிடைக்காது. எனவே சந்தையில் ஒரு புதிய போட்டியாளர் நுழைவு என்பது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர், பட் அது ஒரு அச்சுறுத்தலை தான் நம்ம பார்க்கணும். அண்ட் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் டிஸ்ட்ரப்டிங் தி ஆபரேஷன்ஸ். திடீர்னு இயற்கை அனர்த்தங்கள், சூறாவளி வருது, சுனாமி வருது, அந்த புயல் வருது, இந்த புயல் வருது, விட்டு யாரும் வெளியே வரக்கூடாது என்று சொன்னால் யாரு பொருளை வாங்குறது, எங்க பிசினஸ் நடத்துறது? எனவே இந்த மாதிரியான இயற்கை பேரழிவுகள் பிசினஸை பாதிக்கும், அது ஒரு அச்சுறுத்தல். அண்ட் பாசிபிள் இன்டர்நேஷனல் ட்ரேட் எம்பர்ஜஸ், சாத்தியமான சர்வதேச வர்த்தக தடைகள். இப்போ திடீர்னு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஒன்று செஞ்சுட்டு இருக்கிறீங்க, வெளிநாட்டிலேருந்து தான் பொருளை இறக்குமதி செஞ்சு வித்துட்டு இருக்கிறீங்க, உடனடியாக அந்த நாட்டிலிருந்து இறக்குமதி செய்கிறது தடை விதிச்சிட்டாங்க அரசாங்கம். இங்கே நீங்கள் பொருளை விற்கிறதுக்கு கஸ்டமர்ஸ் கேட்டுட்டிப்பாங்க, பொருளிக்காதவங்களுக்கு. இப்போ இதெல்லாம் ஒரு அச்சுறுத்தல். அண்ட் டிஃபிகல்ட்டி இன் அடாப்டிங் அட்வான்ஸ் டெக்னாலஜி, மேம்பட்ட தொழில்நுட்பத்தை ஏற்றுக்கொள்வதில் சிரமம். திடீர்னு ஒரு ஏஐ டெக்னாலஜி வருது, ஆட்டோமேட்டட் டெக்னாலஜி வருது, பட் அந்த டெக்னாலஜிக்கு இப்போ நீங்கள் பழகி இருக்கக்கூடிய ப்ராசஸ் சிஸ்டத்தை விட்டுட்டு புதிய டெக்னாலஜி அடாப்ட் பண்ணுறது உங்களுக்கு மனசு இல்லை. ஆனால் கம்படிட்டர்ஸ் அதை அடாப்ட் பண்ணிட்டு போனாங்கன்னு சொன்னால், கஸ்டமர்ஸ் அதைத்தான் விரும்புகிறாங்கன்னு சொன்னால் உங்களோட பிஸ்னஸுக்கு அது ஒரு தடை, ஒரு அச்சுறுத்தல். எனவே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வாய்ப்புகள், அச்சுறுத்தல்களை அடையாளம் காண வேண்டும் என்றால் கட்டாயமாக வெளிப்புற சூழலை நீங்கள் கற்றுக்கொள்ளணும், என்ன நடக்குதுன்னு சொல்லி. இட் எனேபிள்ஸ் த என்டர்பிரைஸ் டு கேபிட்டலைஸ் ஆன் ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் அண்ட் மிடிகேட் த ரிஸ்க். எனவே வெளியக சூழலில் இருந்து வரக்கூடிய சாத்தியமான நிலைமைகளை, வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளவும், இடர்கள் அதாவது அச்சுறுத்தல்களை குறைக்க முடியும்னா எவ்வளவுக்கு குறைக்க முடியுமோ அவ்வளவுக்கு குறைக்கிறதுக்கும் அல்லது இல்லாமல் ஆக்கிறதுக்கும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றால் யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த எக்ஸ்டர்னல் என்வாயன்மெண்ட். ரைட், I hope so it made sense to you. And by continuously monitoring both the internal and external factors, உலக சூழல்ல என்ன நடக்குது, வெளியுலக சூழல்ல என்ன நடக்குது, இதெல்லாம் எப்படி நம்மளோட பிசினஸை பாதிக்க போகுது, பலம் இருக்குதா பயன்படுத்திக் கொள்வோம், பலவீனம் இருக்குதா அதை நம்ம குறைச்சு கொண்டு சரி செய்வோம், வாய்ப்பு இருக்குதா பயன்படுத்திக் கொள்வோம், அச்சுறுத்தல் இருக்குதா அதை சரி பண்ணுவோம், அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை ரிஸ்க்கை நம்ம ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சாங்கன்னு சொன்னா, கண்டினியூஸாக இதை நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னு சொன்னா யூ கேன் எக்ஸ்ப்ளாய் த ஸ்ட்ரென்த் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் த க்ரோத். உங்களோட நிறுவனத்தினுடைய வளர்ச்சியை பலத்தையும் வாய்ப்பையும் பயன்படுத்தி கொண்டும் அதே சமயம் அச்சுறுத்தலையும் பலவீனத்தையும் நீங்கள் சரியாக மெயின்டைன் பண்ணி சரியாக அதை குறைஞ்ச லெவலில் வச்சுட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பிஸ்னஸில் நிலைச்சிருக்கலாம் அல்லது பிஸ்னஸில் நிலைச்சிருக்காமல் போக முடிவதற்கான சந்தர்ப்பம் இருக்குது. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் யுவர் 2.4 ஐடியாஸ். ரைட், ஸோ நாம் இந்த சிலபஸை நம்ம கவர் பண்ணி இருக்கிறோம். ஸோ இதில் வந்துருக்கக்கூடிய சில பாஸ் பேப்பர் கொஸ்டின்ஸை பாருங்கள். இந்த 2.4 ஏரியாவில் 2023 வந்திருக்கக்கூடிய பேப்பர். So this is a big question. I think we have already read this question. The கிரான் குளத்தில் இருக்கக்கூடிய ஒரு கொஷன் உண்டு, அமிலா கேஸ். ரைட், ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். ஸோ அமிலா வந்து ட்ரெடிஷ்னலாக மெடிக்கல் ஃபேமிலியிலேருந்து வரக்கூடிய ஒரு ஆயுர்வேத டாக்டர், கிரான் குளம் வில்லேஜில் இருக்கிறார், பிஸ்னஸோட ஸ்டார்ட் பண்ணுறார், அதோட பேர் அயூரா.
ரூ. 8 லட்சம் கேஷ் போட்டிக்கிறார், ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் கண் பிரச்சனைக்கு விற்கிறார், ரூ. 5 லட்சம் பில்டிங் அவர் ஃபாதர் கொடுத்திக்கிறாங்க, அதே நாளில் மெஷின்ஸ் ரூ. 4 லட்சம் வாங்கியிருக்கிறார், ரோ மெட்டீரியல்ஸ் எல்லாம் அதே கிரான்குளம் வில்லேஜ்லேருந்து கிடைக்குது, குவாலிட்டியை பாதுகாக்கிறதுக்காக மெட்டீரியல்ஸ் எல்லாம் சூரிய ஒளியில் பதப்படுத்தி காய வச்சதுக்கு பிறகு தான் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இந்த இதில் எந்த கொஷன் நம்ம பார்க்க போகிறோம்னு சொன்னால் பாருங்க, ரைட் அன் எக்ஸாம்பிள் ஃபார் அ ஸ்ட்ரென்த் அண்ட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் அயூரா பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸினுடைய பலத்தையும் வாய்ப்பையும் கேட்கிறார். பலம்ண்டா என்ன? நிறுவனத்துக்குள்ள இருந்து வரணும். பாருங்க, ட்ரெடிஷனல் மெடிசினல் ஃபெமிலியிலிருந்து வரக்கூடியது அவருடைய நிறுவனத்துக்கு ஒரு பலமா இல்லையா? பிகாஸ் அந்த நிறுவனம் அவரோட குடும்பமே ஒரு பாரம்பரிய ரீதியான ஒரு ஆயுர்வேத குடும்பம்டா ஏற்கனவே கஸ்டமர்ஸ் இருப்பாங்களா இல்லையா? அப்போ ஆல்ரெடி இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸும் இவங்கிட்ட வருவாங்க என்றால் அது நிறுவனத்திற்கு உள்ளக ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். எனவே அவர் ஒரு ட்ரெடிஷனல் மெடிசினல் ஃபெமிலியிலிருந்து வர்றது ஒரு பலம். அதே சமயம் அவர் வந்து 8 லட்சம் ரூபாய் காசை கொண்டு வராருன்னா அவர்கிட்ட நிதி பலம் இருக்குது, அது ஒரு பலம். ரைட். அதே சமயம் அவர் ஃபாதர் அவருக்கு 5 லட்சம் ரூபாய் பில்டிங் கொடுக்குறாருன்னா அவங்களுடைய நிறுவனம் அவங்களோட குடும்பத்துக்குள்ளே அது வருது, அது ஒரு பலம். ரைட். அதே மாதிரி ரோ மெட்டீரியல் தேவையான மூலப்பொருட்கள் எல்லாம் கிராங்குளம் வில்லேஜ்லேயே கிடைக்குது, பலமா சொல்லலாம். ரைட். அப்போ இதெல்லாமே பலமாக நான் சொல்ல முடியும். அதே மாதிரி பாருங்க, the orders can taken from local customers via telephone, fax and emails. கஸ்டமர்ஸ் யாரு? வாடிக்கையாளர்கள், நிறுவனத்திற்கு வெளியே இருக்கக்கூடியவங்க. அப்போ நமக்கு என்ன வாய்ப்பு கிடைக்குது? ஆர்டர்ஸ் நமக்கு டெலிஃபோனில், ஃபெக்ஸில், இமெயில்ஸ்ல இருந்தே இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய சிஸ்டம்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த இதில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, வெளியே சூழல் வாய்ப்பு. இதன் மூலமாக ஆர்டர் பண்ணக்கூடியவங்க கிராமக்குளம் வில்லேஜ்லேயே இருக்கிறாங்கன்னு சொன்னால் வாய்ப்பு நமக்கான வெளியே சூழலேருந்து வருவது. அதே மாதிரி ஒரு வெப் பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறார் ஃபாரின் கஸ்டமர்ஸ்க்கு, அப்போ வெளிநாட்டு கஸ்டமர்ஸும் இருக்கிறாங்க, அதுவும் ஒரு வாய்ப்பு. இங்கே ஆன்லைன் பேமெண்ட் கேட்வே சிஸ்டத்தை அறிமுகப்படுத்த போறாங்க, வாய்ப்பு தொழில்நுட்ப சூழலில் இருந்து. அப்போ நம்ம பலத்தையும் சொல்ல முடியும், வாய்ப்புகளையும் நம்ம சொல்ல முடியும். வெரி சிம்பிளா ஆன்சரை பாருங்க. உங்களோட கீ ஆன்சர் என்ன கொடுத்துக்கிறாங்கன்னு ஸ்ட்ரென்த்ஸாக கொடுத்துக்கிற விஷயங்கள் 4 விஷயங்கள். ஒன்று, அமிலா ஹெயில்ஸ் ஃப்ரம் ட்ரெடிஷனல் மெடிசினல் ஃபேமிலி. அமிலா வந்து ஒரு பாரம்பரிய குடும்பத்தை சேர்ந்தவர் என்பது பலம். அமிலா ஒரு ஆயுர்வேத மருத்துவர் என்பது பலம். அமிலாவுக்கு போதுமான நிதிஸ்திரத்தன்மை இருக்கிறது என்பது பலம். அவரது தந்திரமிருந்து ஒரு கட்டடம் கிடைப்பது என்பது ஒரு பலம். இதெல்லாம் நிறுவனத்திற்கு உள்ள நடக்கக்கூடிய விஷயம். வாய்ப்புகளை பாருங்க, ரோ மெட்டீரியல்ஸ் எல்லாம் கிடைக்குது, அவருடைய ஃபாதர்கிட்ட இருந்து ரோ மெட்டீரியல்ஸ் கிடைக்குது அந்த ஹிரான்குளம் வில்லேஜ்ல இருந்து. அப்போ அது வெளியே சூழல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஹேவிங் எ லோக்கல் கஸ்டமர்ஸ், உள்ளூர்ல வாடிக்கையாளர்களை வச்சிருக்கிறாங்க. அதே சமயம் ஃபாரின் கஸ்டமர்ஸை வச்சுக்கிறாங்க. வாடிக்கையாளர்கள் எப்போதுமே ஒரு வாய்ப்பு. அண்ட் ஹேவிங் எ குட் சன்லைட் இன் கிரான்குளம் வில்லேஜ். கிரான்குளத்தில் நல்ல சூரிய ஒளி கிடைக்குது, அதன் மூலமாகத்தான் அதனை அவங்க மூலப்பொருட்களை காய வைத்தது பிறகு பயன்படுத்துறாங்க. ஸோ அது ஒரு வாய்ப்பு, எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். அண்ட் ஹேவிங் டெக்னாலஜிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் கிரான்குளம் வில்லேஜ். பிகாஸ் ஃபெக்ஸ் அனுப்புறாங்க, இமெயில் அனுப்புறாங்க, அப்போ அங்கே தொழில்நுட்ப சூழல் இருக்கிறது, அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிறது. ரைட். ஸோ தட் இஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி. திஸ் இஸ் ஹவு யூ வில் பி டெஸ்டட். நீங்கள் இப்படித்தான் டெஸ்ட் பண்ணப்படுவீங்களே தவிர முதல் மாதிரி வாய்ப்பு என்றால் என்ன, அச்சுறுத்தல் என்றால் என்ன, பலத்துக்கும் பலவீனத்துக்கும் இடையிலான வேறுபாடு, நன்மை தீமை இதெல்லாம் இதுக்கு பிறகு கொஸ்டின்ஸ் வராது. கேஸ் ஸ்டடிஸை தந்து அந்த கேஸ் ஸ்டடிஸ் மூலமாக அழகாக புரிஞ்சு கொண்டு எழுதக்கூடிய மாதிரி தான் உங்களுக்கு ஆன்சர் வரும். ரைட். அண்ட் அடுத்த கொஸ்டின் நம்ம பார்ப்போம். 2வது கொஸ்டினில் ஆவண்ணா கொஸ்டினை கன்சிடர் பண்ணுங்க. பாருங்க, இந்த 2வது கொஸ்டின்ல ஆவணா கொஸ்டின். அகச்சூழல் காரணிகளை கற்கும்போது வணிக வாய்ப்புகளும் பலங்களும் இனங்காணப்படுகின்றன. இது சரியா பிள்ளையா கொஸ்டின்? சரியா பிள்ளையா ஸ்டூடெண்ட்ஸ்? அகச்சூழல் காரணிகளை கற்கும்போது வணிக வாய்ப்புகளும் பலங்களும் இனங்காணப்படுமா? இஸ் இட் கரெக்ட் ஆர் ராங்? சரியா பிழையா, உண்மையா பொய்யா? ராங். அகச்சூழல் மூலமாக என்ன கிடைக்கும்? பலங்களும் பலவீனங்களும் கிடைக்கும். இங்க வாய்ப்புகள் சொல்லிக்கிறாங்க, அது புறச்சூழல் சம்பந்தப்பட்ட விஷயம். எனவே தட் இஸ் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். அது ஒரு பிழையான ஒரு கூட்டாக நம்ம பார்க்குறோம். ரைட். ஸோ இப்படி தான் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த ஏரியாஸ் வந்து டெஸ்ட் பண்ணப்படக்கூடியதாக இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் யுவர் யூனிட் 2. ஸோ மற்ற பாஸ் பேப்பர்ஸ்களை நம்ம அட்டாச் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நம்ம போக முடியுமா இருக்கும். ரைட். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸஸில் ஐ திங்க் நாம் வணிக அமைப்புகள் சம்மந்தமாக பார்ப்போம். தென் அது பிறகு அக்கௌண்ட் செக்ஷன் ஆரம்பிக்கப்படும். அக்கௌண்ட் செக்ஷன்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவே போகும். நம்ம ஒவ்வொரு கிளாஸ்லையுமே பாஸ் பேப்பர்ஸை நான் எட் பண்ணுவேன். ஒவ்வொரு யூனிட்லேயுமே திருப்ப நான் பாஸ் பேப்பர்ஸ் எட் பண்ணி ரிவிஷன் மாதிரியே நம்ம கொண்டு போவோம். பயப்படாதீங்க, டெய்லி கிளாஸஸ் நடக்கிறதால ஏழுமான விஷயங்கள் எல்லா விஷயங்களையும் கவர் பண்ணுங்கிற ஏழுங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸோ லெட்ஸ் see it. ஓகே. அண்ட் தேங்க்யூ ஆல். ஹவ் அ கிரேட் டே. நல்லபடியாக படிங்க. லெட்ஸ் see you in the next classes.